யானை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய இந்த சிதம்பராப்பேரி கிராமத்தில் செல்வி பால யாழினியுடைய மஞ்சள் நீராட்டு விழாவை மிகுந்த சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற அவருடைய பெற்றோர் திரு சரவணன், திரு மதுபாலா, அவருடைய சகோதரி பவதாரிணி உள்ளிட்ட குடும்பத்தினர், உறவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். எனக்கு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியாது? முதல் முறையா உங்க ஊருக்கு வந்திருக்கேன். தென்காசிக்கு நான் நிறைய முறை வந்திருக்கேன். தென்காசி மாவட்டத்துல இருக்கிற பல ஊர்களுக்கு வந்திருக்கிறேன். இப்ப கூட பழங்கோட்டை வந்திருந்தேன். கழுகுமலை பக்கத்துல பழங்கோட்டைக்கு வந்திருந்தேன் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. சங்கரன் கோவில் ஆடி தபசுல நிறைய பேசிருக்கேன். குற்றாலம்லாம் வந்திருக்கிறேன். ஆனா உங்க ஊருக்கு வர்றது இதுதான் முதல் முறை. அந்த பேரையே திரு சரவணன் அவர்கள் சொல்லிதான் முதல் முறையா கேட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு குடும்பத்தினுடைய இல்ல நிகழ்ச்சியில தன்னுடைய மகளின் மஞ்சள் நீராட்டு விழாவில் ஒரு சொற்பொழிவு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு ஏற்பாடு செய்த அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சாப்பாடுல என்ன சாப்பிட்டீங்க? சரி, ஓகே. தூக்கம் வருதா சாப்பிட்டதுக்கு? சரி, நான் ஒரு 1.5 மணி நேரம் உங்ககிட்ட கொஞ்சம் விஷயங்கள்லாம் நான் சொல்லிட்டு போறேன். சரியா? எல்லாம் முன்னாடி சின்ன பசங்களா உட்கார்ந்து இருக்கதான் எனக்கு பயமா இருக்கு. பெரியவங்க கூட நம்ம ஏதாவது சொன்னா கேட்டுக்குவாங்க. இந்த சின்ன பசங்க எப்ப என்ன கேட்பாங்கன்னே தெரியாது. ஒரு ஊருக்கு நான் பேச போயிருந்தப்போ இதே மாதிரி சின்ன பசங்களாம் உட்கார்ந்து இருந்தாங்க. பசங்களா இருக்கிறாங்களே, நம்ம கேள்வி கேட்போம் அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன். 1000 கிலோ 1 டன், சரியா? 1000 கிலோ 1 டன். 3000 கிலோ எத்தனை டன்னு கேட்டேன். இந்த ஊர்ல எல்லாம் நல்ல பசங்க, அறிவாளி பசங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. அந்த ஊர்ல சொன்னாங்க 1000 கிலோ 1 டன், 3000 கிலோ டன் டன் டன். கரெக்ட் தானே? 1000 கிலோ 1 டன், 3000 கிலோ டன் டன் டன். அவங்கள போய் நம்ம எப்படி திட்ட முடியும்? அதனால சின்ன பசங்க இருக்கிற இடத்துல பேசுறதுனாவே கொஞ்சம் யோசிச்சு பேசணும். பரவாயில்ல, நிறைய பெரியவர்கள் இருக்கிறீங்க. உங்க ஊருக்கு வந்திருக்கேன். நான் நிறைய சில செய்திகளை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். சரியா? நான் முருகன் பத்தி விஜய் டிவியில பேசின அந்த வீடியோக்கள் நிறைய வைரல் ஆச்சு. சரவணன் ஐயா அவர்கள் எங்க சொந்தக்காரங்களுக்குலாம் முருகனை பத்தி இன்னும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. கண்டிப்பா நான் உங்களுக்கு பேச போறேன். அடுத்த 1 மணி நேரத்துல நிறைய நல்ல விஷயங்கள் சொல்றேன். சரியா? யாரும் எந்திரிச்சு போக கூடாது. எந்திரிச்சு போகணும்னு தோணுச்சுன்னா தனியா எந்திரிச்சு போங்க. சில ஊர்ல எல்லாம் ஒரு அக்கா எந்திரிச்சுச்சுன்னா வாங்கடி போலான்னு 10 பேரை கூட்டிட்டு தான் கிளம்புவாங்க. நமக்கு பக்குன்னு இருக்கும். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. போகணும்னா நீங்க மட்டும் தனியா போன. ஒரு நிமிஷம் இருக்க, போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். இது ஏன்னா ஒரு ஊருக்கு நான் பேச போனப்போ காளியம்மன் பத்தி ஏதோ பேசியிருக்கிறேன். பேசும்போது காளியம்மன் எப்படி இருப்பாங்க, கல்கத்தா காளியை பத்தி பேசிட்டு இருந்திருக்கிறேன். நாக்கு இப்படி இருக்கும், கண்ணு இப்படி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த நேரத்துல போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்தார். அவருக்கு ஏன் மேல என்ன கோபம்னு தெரியல. அத பத்திரிகை கொடுத்துட்டு அடுத்த நாள் எல்லா பத்திரிகையும் அந்த போட்டோ வந்துருக்கு. தினத்தந்தி, தினமலர், தினகரன், தினமணி இருக்கிற எல்லா தமிழ் பேப்பரும். நான் முதல் நாள் சாயந்தரம் நிகழ்ச்சி முடிச்சுட்டு தூங்கிட்டேன். காலையில எந்திரிச்சு ஹோட்டல்ல ரிசப்ஷன்ல உட்காந்து பேப்பர் எடுத்தா ஆன்மீக சொற்பொழிவாளர் சுமதி ஸ்ரீயின் பேச்சுன்னு இப்படி இருக்கிற நானு. அதுல இருந்து எந்த ஊருக்கு போனாலும் எவ்வளவு ஆவேசமா பேசிட்டு இருந்தாலும் போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்தா நிறுத்திட்டு 1 நிமிஷம் இப்படி போஸ்ட் கொடுத்து தான் பேச ஆரம்பிப்பேன். அதுக்காக சொன்னேன். பரவாயில்ல, நல்ல போட்டோகிராஃபர், அப்படிலாம் பண்ண மாட்டேன். நல்ல மக்கள். உங்க ஊர்ல என்ன சிறப்பு, என்ன விசேஷம் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் கேட்கல, பொதுவா உங்க ஊர்ல என்ன விசேஷம்? எங்க ஊர்ல எல்லாமே விசேஷம் தான்மா அப்படின்றீங்களா? மதுரைனா மல்லிகைப்பூ, திருச்சினா எங்க ஊர்ல மலைக்கோட்டை. அப்படி உங்க ஊருக்கு என்ன விசேஷம்?
அரண்மனையா? எங்க இருக்கு? இனிமேதான் கட்ட போறியா? சுந்தர் சீட்டர் சொல்ற அரண்மனை 5 இந்த ஊர்ல போய் எடுங்க சார் அப்படின்னு. சரி, ஓகே. நல்ல மக்கள், நான் வந்து என்னுடைய பேர் சுமதி ஸ்ரீ, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு. நான் சொற்பொழிவாளர், அதிகமா ஆன்மீகம் பேசக்கூடிய சொற்பொழிவாளர். நிறைய இடங்கள்ல சொல்லுவாங்க, அம்மா நீங்க முருகன் பத்தி பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு. முருகன் ஏன் நாம கும்பிடணும் அப்படின்னா, நம்ம தலை எழுத்த மாத்தி தரக்கூடிய தெய்வம் யாருன்னா முருகன். தலையெழுத்தெல்லாம் மாத்த முடியாது, தெரியுமா? தெரியுமா? மாத்த முடியாது. இவர் தான் வீட்டுக்காரு அப்படின்னா அதெல்லாம் மாத்த முடியாது. இவங்க தான் வீட்டுக்காரம்மானா அதெல்லாம் மாத்த முடியாது. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அக்கா, நான் காலையில நிகழ்ச்சி கிளம்புறதுக்காக காருக்காக வெயிட் பண்றேன், காலைல 5 மணி. இந்த அக்கா அந்நேரத்துக்கு புதுசா பட்டு புடவை எல்லாம் கட்டிட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு வாசல்ல நிக்கிறாங்க. அக்கா என்னக்கா விசேஷம்? காலங்கத்துல பட்டு புடவையெல்லாம் கட்டி தலை நிறைய பூ வச்சு நிக்கிறீங்களேன்னு. கோயிலுக்கு போறேன் பாப்பா. நாங்க கோயிலுக்கா? ஏன்க்கா இந்நேரத்துல? இன்னைக்கு இங்க கல்யாண நாள், 25வது கல்யாண நாள் அப்படின்னாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சா? ஆமா பாப்பா. அக்கா 25 வருஷம் உங்க கணவர் உங்களை நல்லா பாத்துக்கிட்டாரா? சொல்லுங்கக்கா அந்த கதையெல்லாம். அந்த அக்கா ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்கன்னு எனக்கு புரிய வச்சுட்டாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? 25 வருஷம் உங்க வீட்டுக்காரர் உங்களை நல்லா பாத்துக்கிட்டாராக்கான்னு. என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒரு வார்த்தை கூட பேசல. எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த எல்லாமே இருக்கு அப்படின்னா எல்லாம் இருக்கு. நம்ம எல்லாம் மாத்த முடியாது சில விஷயங்களை. ஆனா முருகன் என்ன பண்ணுவானா, அவன் கிட்ட போய் அப்பா நான் கஷ்டப்படுறேன், உடம்புல இப்படி பிரச்சனை இருக்கு, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, வீட்டுல பிரச்சனை, கட்டின வீட்டுல பிரச்சனை, வீடு கட்ட முடியாம பிரச்சனை, பிறந்ததுல இருந்து நான் கஷ்டம் மட்டும் தான் பட்டுக்கிட்டு இருக்கிறேன், இந்த பிரம்மன்னு ஒருத்தன் தலையெழுத்தெல்லாம் எழுதிட்டான்ப்பா, நான் என்ன பண்றது அப்படின்னா முருகன் அந்த தலையெழுத்தை மாத்தி கொடுப்பானா. அதுதான் முருகனுக்கு இருக்கக்கூடிய பெரும் சிறப்பு. முருகனை கையெடுத்து கும்பிட்ட யாரும் வாழ்க்கையில வீணா போனதே கிடையாது. வீணா போனதே கிடையாது. தலையெழுத்த மாத்தி கொடுப்பான். இதை யாரு சொல்றான்னா அருணகிரியார் சொல்ற. அருணகிரியாருக்கு விதிக்கப்பட்ட தலையெழுத்து என்ன தெரியுமா? தற்கொலை பண்ணிட்டு இறந்து போகணும். அதே மாதிரியே திருவண்ணாமலை கோபுர உச்சிக்கு போனார், மேல கோபுரத்துல இருந்து குதிச்சார், ஜாதகம் வேலை செய்து குதிச்சிட்டாரு. ஆனா குதிக்கும் போது முருகான்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். என்ன சொன்னார்? முருகா. உடனே ஓடி வந்துட்டான். அவன் எப்பவுமே யாரு நம்மளை கூப்பிடுவாங்கன்னு கிளம்பி ஓடி வர்றதுக்கு தயாரா நிப்பான். அதனாலதான் ஃபுல்லா கிரீன்ல இருக்கக்கூடிய வெஹிக்கிள் வச்சிருக்கான். யாரும் ரெட் சிக்னல் போட்டு முருகனை தடுக்கவே முடியாது. சிதம்பராப்பேரியில 2 பேர் முருகான்னு கூப்பிட்டா உடனே மயில எடுத்துட்டு எல்லாம் கிரீன் சிக்னலா இருக்கக்கூடிய ஒரு வாகனம் வச்சிருக்கான், பச்சை மயில் வச்சிருக்கான். யாரும் அவனை தடுக்க முடியாது. முருகன் வந்துட்டான். வந்து தாங்கி பிடிச்ச அருணகிரியார் தாங்கி பிடிச்சிட்டு சொன்னா, பாடு. என்ன சாமி பாடுறது? ஏதாவது பாடு. எனக்கு ஒன்னும் தெரியாது சாமி. சரி நான் அடி எடுத்து கொடுக்குறேன், அதை வச்சு பாடு. சரிங்க சாமி. முத்து நான் முருகன். முருகன் என்ன சொன்னா? ஒரு வார்த்தை சொன்னான். என்ன சொன்னா? முத்து பாடு அருணகிரின்னா. முருகன் எப்படியெல்லாம் அருள் செய்யறான் பாருங்க. படிக்காத, இலக்கியம் தெரியாத, இலக்கணம் தெரியாத அருணகிரியார் முத்து பாடு அப்படின்னு முருகன் சொன்ன உடனே பாடுறார். முத்தை தரு வத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முக்தி கோரு வித்து குருவரை என ஓதும் முக்கட்பர மறுக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 33 வர்க்க தமரரும் வடிவேன 10 தலை தத்தக்கணது ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரி இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுவல் பட்சத்தோடு ரச்சித்தருவது ஒரு நாளை தித்தித்திய ஒத்த பரிப்புற நிறுத்தப்பதம் வைத்து பயிரவி திக்கட்கொண்ட டிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பறி அட்டப்பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவர் இக்கத்திரை கழுகை என ஓத கொத்துப்பறை கொட்டக்கலவிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை குத்தப்பிடி என முதுக்கூகை கொட்புச்சல நட்பற்றவனரை வெட்டி பலி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவட பெருமாளை முடிச்ச. எங்க முடிச்ச? கைத்தட்டிய 2 பேருக்கு நன்றி. ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க இந்த ஊர்ல கை தட்டுறதுக்கு? ஒரு ஊருக்கு நான் பேச போனேன். பொதுவா
நிகழ்ச்சியில பேசும்போது செய்தியே பேசிட்டு இருந்தா போர் அடிச்சிடும், நடுவில் ஜோக் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? எவ்வளவோ ஜோக் சொல்றேன், அந்த ஊர்ல ஒருத்தர் கூட சிரிக்கல. எப்பவுமே ஆரம்பிக்கும் போதே ஒரு ஜோக்கோட ஆரம்பிப்போம், அப்பதான் எல்லாரும் கவனிப்பாங்க. உங்க ஊர்ல கூட டன் 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 தொடங்கின மாதிரி அந்த ஊர்ல நான் ஜோக் சொல்ல ஒருத்தருமே சிரிக்கல. என்னடா இந்த ஊர்ல எப்படி இருக்கிறாங்க, நம்ம எப்படி பேச போறோம் அப்படின்னு நானும் எவ்வளவோ செய்திகள்லாம் சொல்றேன். ஒருத்தர் கூட சிரிக்கல. 1.5 மணி நேரம் பேசி முடிச்சாச்சு. சரி, முடிக்கும் போது ஏதோ சொல்லுவோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஜோக் சொன்னேன். முன்னாடி உட்கார்ந்திருந்தா ஒரு சின்ன பாப்பா, ஒரு 7-8 வயசு தான் இருக்கும், அடிச்சு பாருங்க. அப்பா இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு இந்த பொண்ணாவது சிரிச்சுதே அப்படின்னா, அங்க இருந்து ஒரு பாட்டி வேகமா வந்து அந்த பொண்ணு முதுகுலயே ஒண்ணு வச்சு, நேத்து ஊர்ல மீட்டிங் போட்டு ஊர் தலைவர் என்ன சொன்னாரு, வர்றவங்க ஆன்மீகம் பேசுற பெரிய அம்மா, அந்த அம்மா பேசும்போது யாரும் மரியாதை இல்லாம சிரிக்க கூடாதுன்னு சொன்னார்ல. எங்களுக்கு வர சிரிப்பெல்லாம் நாங்க அடக்கி வச்சுட்டு இருந்தோம்ல, நீ ஏன் சிரிக்கிற? நாங்க அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இதெல்லாம் ஊர் தலைவர் வேலை போல இருக்கு. ஊர்ல மீட்டிங் போட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, இங்க பாருங்க சுமதி ஸ்ரீ அம்மா பேசும்போது சிரிக்க கூடாது அப்படின்னு. அதனால நீங்க வந்து சிரிக்காம கை தட்டாம அப்படி எல்லாம் இருக்க கூடாது. இந்த ஊர் மக்கள் நல்ல மக்கள், சரியா? தலையாட்டாம இருக்கிறீங்க. சரி, ஓகே. முருகனை ஏன் கும்பிடுன்னு சொன்னேன், தலையெழுத்தை மாற்றி தரக்கூடிய தெய்வம். நமக்கெல்லாம் எப்பயாவது வாழ்க்கையில வந்து கஷ்டம் வரும், வீட்டுக்காரட்ட சண்டை வரும்போது சண்டை போடுவீங்களா? வீட்டுக்காரட்டெல்லாம் என்னமா நீங்க வீடுன்னு இருந்தா சண்டைன்னு வரதானே செய்யும். எத்தனை கணவன்மார்கள் மனைவி அடிப்பீங்க? சரி, எத்தனை மனைவிகள் அதெல்லாம் பண்ண மாட்டீங்களா? ஒரு கணவருக்கும் மனைவிக்கும் சண்டை. கணவர் சொன்னாரு, இங்க பாரு, இனிமே உனக்கு எனக்கு எதுவுமே கிடையாது, உங்க அப்பா வீட்டுல இருந்து நீ கொண்டு வந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே கிளம்பு, இனிமே நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு போய் படுது. காலையில நீ கண்ணை முடிச்சு பாக்குற ஃபேனை காணோம், மனைவி பேக் பண்ணிட்டு போயிட்டா போல இருக்கு அப்படி இப்படி பாக்குறாரு, ஏசியை காணோம், இங்கிட்டு திரும்ப பீரோவா காணோம். எந்திரிச்சு உட்கார்ந்தாரு பாருங்க, மனைவி எழுத்தப்ப சுவர்ல சஞ்சிட்டு நிக்கிறாங்க. ஏய் எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்க அப்பா வீட்டுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு என்னைய விட்டா உனக்கு வேற ஆள் இல்ல அப்படின்றதுக்காக மன்னிப்பு கேட்கறதுக்காக நின்றுட்டு இருக்க, அப்படிதானே? புரிஞ்சு போச்சு. மன்னிச்சிட்டேன், போய் காஃபி போட்டு எடுத்துருவா போ. அந்த அக்கா சொன்னாங்க, யோ கட்லும் பெட்டு எங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்தது, எவ்வளவு நேரம் நிக்கிறது, எத்திரியா முதல்ல அப்படின்னு. வீட்டுல சண்டையெல்லாம் போடக்கூடாது, வாழ்க்கை துணையெல்லாம் மாத்த முடியாது, ஆனா அவங்க குணத்தை மாத்த முடியும். யாரு உதவி செய்வானா? முருகன் உதவி செய்வான். அருணகிரியார் பாடுறார், செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில், தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் மேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தேன்னு பாடுறார். அப்ப எனக்கு மோசமான ஒரு தலையெழுத்த பிரம்மன் எழுதிட்டான், அதை மாத்தி கொடுத்தவன் முருகன் அப்படின்னு அருணகிரியார் பாடுறார். அப்ப என்ன அர்த்தம்னா, நமக்கெல்லாம் மோசமான ஒரு தலையெழுத்த பிரம்மன் எழுதிட்டா, முருகனை கும்பிட்டா முருகன் நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு அந்த தலையெழுத்த மாத்தி கொடுப்பான். நீங்க முருகனை திட்டுனாலும் வாழ வைப்பான், தெரியுமா? யாரையாவது நீங்க திட்டினீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? வேணா நாளைக்கு போய் யாரையாவது திட்டி பாருங்களேன், ஏதாவது ஒரு அறிவு இருக்கான்னு கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். யாரை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்ட, உனக்கு தான் அறிவு இல்லை, உங்க அம்மாவுக்கு தான் அறிவு இல்லை, இப்படியே பேசுவோம். சண்டை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும்ல, சண்டை போட்டா பதிலுக்கு நம்ம திட்டுவோம். முருகன் என்ன பண்ணுவானா, நீங்க முருகன் முன்னாடி போய் நின்னு, டேய் முருகா நீ எல்லாம் ஒரு கடவுளடா, நான் உனக்கு காவடி எடுத்தேன், அபிஷேகம் பண்ண, உன் கோயிலுக்கு நடந்து வந்த, என்னைய பாத்தியா, நீ என்னை என்ன நிலைமையில வச்சிருக்க, நீ எல்லாம் ஒரு சாமியான்னு நீங்க எவ்வளவு திட்டினாலும் முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான். நீங்க திட்டினாலும் வாழ வைப்பானா? ஏன் தெரியுமா? அந்த ரகசியத்தை நான் சொல்றேன், நான் விஜய் டிவில கூட அதை சொல்லியிருந்தேன். முருகன் வள்ளிய பாக்குறான், வள்ளிய திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். வள்ளி கிட்ட ஒரு கிழவன் வேஷத்துல போய் திருவிளையாடல் நிகழ்த்துறான். வள்ளி நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாமா? அவளுக்கு கோபம் வந்துச்சு. நான் யாரு நீ யாரு?
ஏன் வயசு என்ன, ஓ வயசு என்ன, என்ன தைரியம் இருந்தா நீ இப்படி எல்லாம் கேட்ப? மரியாதையா போயிடு. ஏடா வேடா மூடா போடா அப்படின்னு திட்டுறா. இப்ப நீங்க முருகனை திட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் முன்னாடி போய் முருகா நீ எல்லாம் ஒரு சாமியா, உனக்கு நான் காவடி எடுக்கிறேன் இப்படி திட்டினீங்க, நான் முருகன் பாப்பானா? வள்ளி நம்மளை திட்ட மாதிரியே இந்த பிள்ளை திட்டுதே, இப்படிதானே வள்ளி நம்மளை திட்டுனா, வள்ளி திட்ட மாதிரியே இந்த பையன் திட்டுறானேன்னு வள்ளி திட்டுனா அந்த காதல் நாட்கள் ஞாபகத்துக்கு வந்து சந்தோஷத்துல நீ என்ன திட்டினாலும் நான் உனக்கு நல்லது பண்ணுவேன், நீ கேட்ட வரத்தை வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பான். முருகன் திட்டினாலும் வைதாரையும் வாழ வைக்கக்கூடிய தெய்வம் யாரு? யாரு? முருகப்பெருமான். சின்ன பிள்ளைங்களா கோவிலுக்கு போவீங்களா? படம்லாம் பாப்பீங்களா? என்ன படம் பாத்தீங்க கடைசியா? கடைசியா என்ன படம் பாத்தீங்க? சத்தமா சொல்லுங்க. என்ன பாட்டு, என்ன படம்? ஜெயிலரா? நல்லா இருந்துச்சா படம்? செம்ம படமா? சரி, ஓகே. ஆக்சுவலா நடிகர் விஜய் நடிச்சு மாஸ்டர்னு ஒரு படம் வச்சு தெரியுமா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதை பார்த்துருங்க. நாங்க எல்லா படமும் பார்த்துருவோம். சரி, ஒரு செய்தி சொல்றேன் பாருங்களேன். வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சு வரும்போது நிறைய பேர் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. யாருமே வாழ்க்கையில வெற்றி ஒரு நாள்ல கிடைச்சிடாது. நீங்க சுமதி ஸ்ரீ வாரம் விஜய் டிவில பேசி இவ்வளவு நிகழ்ச்சிகளுக்கு போறாங்கன்னா அது ஒரு நாள்ல லாட்டரியில அதிர்ஷ்டம் கிடைக்கிற மாதிரி இல்லை. நான் 8 வயசுல மேடைகள்ல பேச ஆரம்பிச்சு நிறைய நிகழ்ச்சிகள் பேசி நிறைய அவமானப்பட்டு இன்விடேஷன்ல என் பேர் போட்டுப்பாங்க, கடைசி நேரத்துல நீங்க வேணான்னு திருப்பி அனுப்புவாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில சந்திச்சுதான் இன்னைக்கு ஓரளவு நல்ல நிலைமையில இருக்கிறேன். சரியா? மாஸ்டர் நடிகர் விஜய் நடிச்ச படம். அந்த படத்துல கலக்க போவது யாரு தீனா நடிச்சிருக்கிறேன். கலக்க போவது யாருல வந்து தீனா அப்படின்ற ஒருத்தர் மாஸ்டர் படத்துல நடிச்சிருக்கிறேன். படத்துல எவ்வளவு நேரம் வருவார் தெரியுமா? 8 செகண்ட் வருவார். எவ்வளவு நேரம்? 8 செகண்ட். சொல்லுங்க பாப்போம். 1 8 செகண்ட் வருவார். இது அவர் Facebookல போடுறார். நடிகர் விஜய் அவர்களுடன் மாஸ்டர் படத்தில் நான் நடித்த காட்சி. அதுக்கு கீழே ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கிறான், வெறும் 8 செகண்ட் வந்துட்டு எதுக்கு இந்த பில்டப்? ஏன்னா நீங்க Facebookல அப்படிதான் இஷ்டத்துக்கு கமெண்ட் போட்டுட்டு திரிறாங்க. வெறும் 8 செகண்ட் வந்துட்டு எதுக்கு இந்த பில்டப்? அதுக்கு தீனா என்ன தெரியுமா பதில் சொன்னார்? நண்பா, வெறும் 8 செகண்ட் இந்த படத்துல நான் வந்ததுக்கு பின்னாடி என்னோட 8 வருஷம் உழைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன். 8 செகண்ட் சினிமால வரதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் உழைச்சிருக்கிறார்? 8 வருஷம் உழைச்சிருக்காரு. எதுவுமே நமக்கு ஈஸியா கிடைச்சிடாது. இந்த உலகம் எல்லாத்தையும் குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்ப நான் மேடையில இருந்து இறங்குறேன்ல, ஒரு காலத்துல வந்து எல்லாரும் நல்லா பேசுனீங்கன்னு சொல்லும்போது சந்தோஷமா இருக்கும். நம்மள குறை சொல்றதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க, ஒருத்தர் 2 பேர். அம்மா எப்பவும் நல்லா பேசுவீங்க, ஆனா இன்னைக்கு அப்படி ஒன்றும் பேசலையே, ஏமா இன்னைக்கு உங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா, ஏன் இன்னைக்கு சுமாரா பேசுனீங்க? நமக்கு மனசு தாங்கவே தாங்காது. 100 பேர் பாராட்டி இருந்தாலும் ஐயோ நம்ம நல்லா பேசுலையோ மனசு அடிஞ்சுவோம். இப்ப அதெல்லாம் இல்லை. யார் என்ன சொன்னாலும் ஒரே மாதிரி பார்க்குற அளவுக்கு பக்குவம் வந்தாச்சு. பிள்ளைகளுக்கு அதெல்லாம் சொல்லித்தரணும். இந்த உலகம் எப்பவுமே எதிர்மறையாதான் பேசும். ஒரே வயசான தாத்தா இறந்து போயிட்டார். சரியா? வயசானவர் 90 வயசுல இறந்து போயிட்டார். 80 வயசு பாட்டிக்கு இந்த துக்கம் கேட்கறதுக்கெல்லாம் வருவாங்க தெரியுமா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தெரு முனையில வர வரைக்கும் நல்லா ஜாலியா சிரிச்சு பேசிட்டு வருவாங்க. இந்த தெரு முனைக்குள்ள வந்த உடனே எப்படிதான் அழுக வருமோ தெரியாது, அழுதுகிட்டே வருவாங்க. அது மாதிரி ஒரு அக்கா வந்து பாட்டி கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. இந்த பாட்டி சொன்னாங்க, நல்லாதான் இருந்தாரு, நெஞ்சு வலிக்குதுன்னாரு. நான் பக்கத்துல இருக்கிற சின்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேன், முடிஞ்சிருச்சு. அடி பாவி, நெஞ்சு வலி வந்த மனுஷனை டவுன்ல இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகாம பக்கத்து தெருவுல இருக்கிற சின்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் கொன்னுட்டியேடி. இந்த பாட்டியா கொன்னுச்சு. இப்ப 2வது ஒரு அக்கா வந்துச்சு. அதே மாதிரி தெருமுனை வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே வந்த அக்கா தெருவை தாண்டி உள்ள வரும்போது புடவை தலைப்பு எடுத்து வாயில வச்சுக்கிட்டு வந்து என்ன ஆச்சுன்னு
இந்த பாட்டி சொன்னாங்க, நெஞ்சு வலிக்குதுன்னாரு. டவுன்ல இருக்கிற பெரியாஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேன், காப்பாற்ற முடியல. ஏண்டி, நெஞ்சு வலி வந்த மனுஷனை பக்கத்திலேயே இருக்கிற சின்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகாம டவுன்ல இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரிக்கு இழுத்துட்டு போய் நீ கொண்டு இருக்கிற. மூணாவதா ஒரு அக்கா வந்தாங்க, என்ன ஆச்சு? நெஞ்சு வலிக்குதுன்னாரு, பக்கத்துல இருக்கிற சின்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு டவுன்ல இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேன், காப்பாற்ற முடியல. ஏண்டி, வயசான ஆளு, நெஞ்சு வலி வந்திருக்கு, வீட்லயே வச்சு மருந்து கொடுக்காம சின்ன ஆஸ்பத்திரிக்கும் பெரிய ஆஸ்பத்திரி இழுத்துட்டு போய் நீ கொண்டு இருக்கிற. நாலாவது ஒரு அக்கா வந்தாங்க, என்ன ஆச்சு? நெஞ்சு வலிக்குதுனாரு, வீட்லயே வச்சு மருந்து கொடுத்த, காப்பாற்ற முடியல. அடி பாவி, நெஞ்சு வலி வந்த மனுஷனை பக்கத்துல இருக்கிற சின்ன ஆஸ்பத்திரிக்கும் டவுன்ல இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் காப்பாத்தாம நீ வீட்லயே வச்சு கொண்டுட்டல. அஞ்சாவது ஒரு அக்கா வந்துச்சு, என்ன ஆச்சு? இப்ப இந்த பாட்டி சொல்லுச்சு, அவரையே எழுப்பி கேட்டுக்க, நான் என்ன சொன்னாலும் நீ குறைதான் சொல்ல போற, அதனால அவரையே எழுப்பி கேட்டுக்க அப்படின்னு. இந்த உலகம் என்ன பண்ணும், நாம என்ன நல்லது பண்ணாலும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். இந்த 2K கிட்ஸ் மேல நான் பரிதாபப்படுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்ப நம்ம காலத்துலலாம் நாம நல்லா பேசுறோமோ இல்லையோ, நல்ல மார்க் வாங்குறோமோ இல்லையோ, எல்லாரும் நம்மளை ஊக்குவிச்சாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க எல்லாரும் நம்மள நல்லா பேசுற பாப்பா, நல்லா இருக்க பாப்பா, ட்ரெஸ் பண்றது அழகா இருக்க பாப்பா, இத சொல்லணும் பக்கத்து வீட்டு அத்தைக்கு அவசியமே இல்லைங்க. புதுசா ட்ரெஸ் போட்டு வந்து நின்னா அந்த அத்தை முகவாயை கொஞ்சம் அழகா இருக்கிற பாப்பான்னு சொல்லிட்டு போகும். அது நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். 2K கிட்ஸ்க்கு இந்த மாதிரி பாராட்டுற வார்த்தைகள்லாம் இல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது. ஒரு நடிகருடைய பையன் இப்ப ஒரு படம் நடிச்சிருக்காரு, சரியா? நான் பேர்லாம் சொல்ல விரும்பல. சின்ன பையன் நடிச்சிருக்கிறார், அவங்க அப்பா பெரிய நடிகர், பணம் இருக்கு, நடிச்சிருக்கிறார், டைரக்ட் பண்ணிருக்காரு, எல்லாம் ஓகே. ஆனா அந்த பையன் ரொம்ப பேசுறான்னு ஒரு படம் வரும்போதே இவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ். நாளா இன்னைக்கு இருக்கிற பக்குவமா எனக்கு 18 வயசுல இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல, நம்மளும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்திருப்போம். 2K கிட்ஸ்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? +2ல 600க்கு 600 வாங்கினாலும் என்னத்த பெருசா சாதிச்சுட்ட அப்படின்னு கேட்கிற ஒரு சமூகத்துலதான் இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறுவோம். உங்க ஊருக்கு வந்து நான் சொல்லிட்டு போயிருக்கேன், நீங்க சாமி கும்பிடுறீங்க, தெய்வத்தை நம்புறீங்க, முருகனை நம்புறீங்கன்னா இன்னையில இருந்து எதிர்மறையான வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது, சரியா? இனிமையான வார்த்தையில தான் பேசணும். என்ன பேசணும்? என்ன சொன்னாங்க? வீட்டுக்கார்ட்ட கூட அப்படிதான் பேசணுமாமா, அது ரொம்ப கஷ்டமேமா அப்படின்னாங்களா? திருமூலர் சொல்றார், யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னொரு தானே. நீ சாமி கும்பிடுறவனா இருந்தா, நீ கோயிலுக்கு போறவனா இருந்தா, நீ ஆன்மீகவாதியா இருந்தா இந்த 4 விஷயத்தை கடைபிடிக்கணும் திருமூலர் திருமந்திரத்துல சொல்றார். என்ன தெரியுமா சொல்றார்? யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. நீ கோயிலுக்கு போறியா, ஒரு பச்சை இலையை எடுத்துட்டு போடுற. என்ன இலைன்னு அவர் சொல்லல, ஏன் தெரியுமா? என்ன இலைன்னு சொல்லி இருந்தா, இப்ப ஆல இலைன்னு வச்சுக்கோமே, ஆலமரத்தோட இலையை எடுத்துட்டு போ அப்படின்னா, ஆலமர இலை என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு சாமி கும்பிட்டுக்கலாம் நம்ம ஒரு முடிவுக்கு வந்துருவோம். ஊர்ல ஆலமரத்து இலையெல்லாம் விலை ஏற்றி விட்டுருவாங்க. அதனால அவர் பார்த்தா பச்சையா ஒரு இலையை கொண்டு போய் போடு, சரியா? அடுத்து, யாவருக்குமா பசுவிற்கு ஒரு வாயுரை. நீ கோயிலுக்கு போறியா, சாமி கும்பிடுறியா, பசுவுக்கு அப்பப்ப சாப்பாடு கொடு. அடுத்து சொன்னார், யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நீங்க சாப்பிடும் போது உன் பக்கத்துல ஒருத்தர் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு கைப்பிடி கொடுன்னு சொல்றாரு. அதுக்காக இப்ப நைட்டு பந்தி நடக்கும் போது நீங்க உங்க சாப்பாடு எடுத்து பக்கத்து இலையில கொஞ்சம், அவங்க அடுத்த இலையில கொஞ்சம், அவங்க அடுத்த இலையில கொஞ்சம் வைக்க கூடாது. என்னன்னா, சாப்பிடாம இருக்கிறவனுக்கு கொடுங்கிறாரு. புரிஞ்சுக்கணும். பந்தியில உட்காந்துக்கிட்டு திருமூலர் சொன்னாராம், உண்ணும் போது ஒரு கைப்பிடின்னு, அதனால உங்களுக்கு ஒரு கைப்பிடி வைக்கிறேன்னு ஆளாளுக்கு அடுத்த இலையில வச்சுட்டு இருக்க கூடாது, சரியா? சாப்பிடாம ஒருத்தர் இருப்பான்ல, நீ சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி அவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிடு. அதுதான் ஆன்மீகம். சொல்லிட்டு சொன்னார். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, பந்தியில எல்லாம் சாப்பிடும் போது இலையில சாப்பாடு வைக்கிறாங்கல்ல, அதுல கொஞ்சமாவது மிச்சம் வச்சுதான் இலைய மூடணும், தெரியுமா? தெரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் சில பேர் எல்லாத்தையும் சுத்தமா சாப்பிட்டுருப்பாங்க. பரிமாறுறவர் வந்து, இன்னும் உங்களுக்கு ஒண்ணுமே வைக்கலையா சார்? இல்லைங்க, வச்சாங்க, நான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஓ, இலை சுத்தமா இருக்கேன்னு கேட்டேன் சார். அப்படிதான் சாப்பிடக்கூடாது. ஏன் தெரியுமா? சாப்பிட்டு முடிச்சோன்ன பந்தியில இருக்கிற இலையெல்லாம் தூக்கி போடுவாங்கல்ல, அந்த இலையில
சாப்பாடு இருக்கும்னு நம்பி அதை சாப்பிடுறதுக்கு சில நாய்கள் வரும். சாப்பாடு கொஞ்சம் மீதி இருக்கு, இதை சாப்பிடலான்னு வரும். எதுவுமே இல்லைன்னா அந்த நாயெல்லாம் நினைக்குமா, நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாய் சாப்பிட்டுருச்சு போல இருக்கு நினைக்குமா. உண்மைதானே? என்ன, அதனால அடுத்த முறை இலையெல்லாம் கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு இலைய மூடணும். யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி சொல்லிட்டு சொன்னார், யாவருக்குமா பிறருக்கு இன்னுரைதானே, இனிமையான வார்த்தைகளை பேசுங்க. இன்னைக்கு அது இல்லவே இல்லை. இந்த ஊர்ல இனிமே எல்லாரும் இனிமையான வார்த்தைகளை மட்டும் தான் பேசுறீங்க. சரியா? இன்னும் எல்லாம் அமைதியாயிட்டீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போடணும்னா கூட சண்டை போடாதீங்க. சரியா? இனிமையா பேசுங்க. எப்படிமா இனிமையா பேசுறது? வீட்டுக்கார மேல கோபம் வந்தா என்னமா பண்றது? அன்னைக்கு ஒரு அக்கா சொல்றாங்க, நிஜமா நான் பார்த்தேன். அன்னைக்கு ஒரு அக்கா சொல்றாங்க, மதுரைக்கு சொற்பொழிவுக்காக போயிருந்தால, அப்போ ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. பொதுவாக நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது அவங்க வீடுகளுக்கு எல்லாம் கூப்பிடுவாங்கல்ல. அப்ப அவங்க வீட்டுல இருக்கும்போது பக்கத்து வீட்டுல ஏதோ சண்டை. அவர் சொன்னாரு, எப்பவுமே இந்த வீட்டுல சண்டை தாமா போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு. அந்த அக்கா சொல்றாரு, மதுரையில இருக்கிற அந்த அக்கா, மதுரைக்கு வாக்கப்பட்டு வந்திருக்க கூடிய திருநெல்வேலியை சேர்ந்த அந்த அக்கா சொல்றாங்க, எங்க அப்பா அப்பவே தூத்துக்குடியில ஒரு மாப்பிள்ளைய பார்த்தாரு, இந்த ஜோசியக்கார பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டான், என் கரகம் இங்க வந்து கஷ்டப்படுற. கல்யாணம் ஆகி 15 வருஷம் கழிச்சு அந்த அக்கா சொல்லிட்டு இருக்குது, அந்த ஜோசியக்காரன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும் அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் ஜோதிடம் தெரியும். எத்தனை பேர் இங்க சிம்ம ராசி இருக்கிறீங்க? அஷ்டம சிம்ம ராசியா சார் நீங்க? சரி, அஷ்டம சனி என்ன பண்ணுது? ஒண்ணும் பண்ணலமா, நல்லா பண்ணுதா? எத்தனை பேர் மீன ராசி இருக்கிறீங்க? ஜென்ம சனி. கவலைப்படாதீங்க, கிரகங்களை பத்தில கவலைப்படாது. அருணகிரியார் தான் சொன்னார், நீ சிம்ம ராசியா இருந்து அஷ்டம சனி நடந்தாலும் பரவாயில்ல, மீன ராசியா இருந்து ஜென்ம சனி நடந்தாலும் பரவாயில்ல, மிதுன ராசியா இருந்து ஜென்மத்துல குரு இருந்தாலும் பரவாயில்ல, ஜாதகத்துல செவ்வாய் நீசம் சர்வதோஷம் எதா இருந்தாலும் கவலைப்படாத சொல்லிட்டு சொல்றார். ஏன் தெரியுமா? முருகனை கும்பிடு, நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். நீ எந்த ராசி நட்சத்திரத்தை பார்த்து பயப்படாதப்பா, முருகன் இருக்கா, அவன்கிட்ட எத்தனை பொருள் இருக்குன்னு சொல்ற. நான் சொல்ல சொல்ல நீங்க கணக்கு போட்டு சொல்லுங்க. மொத்த நட்சத்திரம் எத்தனை? 27 நட்சத்திரம் வச்சிருக்கிறோமா? 27 நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க யாரு? பரணியா? மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க யாரு? பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க யாரு? இதெல்லாம் சொல்றாங்களா? பூராடம் ஆகாது, ஆயில்யம் மாமியாருக்கு ஆகாது, மூலம் மாமனாருக்கு இப்பெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்களா? அருணகிரியார் சொல்றாரு, முருகன்ட்ட 27 பொருள்கள் இருக்கான். 2 தாள், 2 சிலம்பு, 2 சதங்கை, 2 தண்டை. மொத்தம் எத்தனை ஆச்சு? கூட்டி சொல்லுங்க. 2 2 2 2 எத்தனை ஆச்சு? 8 வந்துருச்சா? 6 முகம் எத்தனை ஆச்சு? 6 முகம் எத்தனை? 14. 12 தோள் 26. ஒரு கடம்ப மாலை 27. என்ன சொல்ற அருணகிரியார்? ஏன்பா 27 நட்சத்திரத்தை பார்த்து பயப்படுறீங்க? முருகன் கிட்ட இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடமும் கூட்டினா 27 வரும். இந்த 27 பொருட்களும் உனக்கு நல்லது செய்ய காத்துக்கிட்டு இருக்கும் போது நீ ஏப்பா 27 நட்சத்திரத்தை பார்த்து பயப்படுறன்னு அருணகிரியார் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்ப எதை நினைச்சும் பயப்படாதீங்க, எந்த சனியா இருந்தாலும் பரவாயில்ல. சரியா? முருகனை விடாம கும்பிட்டுக்கும் போது நிச்சயமா நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். நான் பெண்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லிட்டு போறேன். இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் எப்பவுமே ரகசியத்தெல்லாம் மைக்ல தான் சொல்லுவேன். ரகசியம் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. குடும்பம் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆண்களும் நல்லா கவனிங்க. பரவாயில்ல, பெண்கள் அதிகமா இருக்கிறீங்க, ஆண்கள் நல்லா கவனிச்சுக்கங்க. முக்கியமா திருமணம் நடக்க போற ஆண்கள் யாராவது இருந்தா இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. சரியா? அபிராமி பட்டர் பாடுறார், அம்பாளுக்காக அபிராமி அந்தாதி பாடின அபிராமி பட்டர் பாடுறார், திங்கள் பகவின் மனம் நாரும் சென்னி வைக்க. என்ன சொல்றாருன்னா, அம்மா அம்பாளை பார்த்து சொல்றார், அம்மா உன் பாதத்துல நிலாவோட வாசம் வருதுமாங்கிற. என்ன சொல்ற?
அம்பாளோட பாதத்துல என்ன வாசம் வருது? அம்பாள் கிட்ட மஞ்சள் வாசம் வரும், அவ மஞ்சள் பூசுறவ. சந்தன வாசம் வரும், சந்தனம் வைப்பா. குங்கும வாசம் வரும், குங்குமம் சூடி இருப்பவள். பூ வாசம் வரும், பூ வைக்கிறவ. நிலா வாசம் எப்படி வந்துச்சு? அதுவும் பாதத்துல எப்படி வந்துச்சு? அவரே பதில் சொல்றார் இந்த பாட்டுல. திங்கட்பகவின் மனம் நாளும் சென்னி வைக்கணும். என்ன அர்த்தமா? அம்மா உன் பாதத்துல நிலாவோட வாசம் வருதுமா, ஏன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. தலையில் நிலவை சூடி இருக்கக்கூடிய ஒருவன் தினமும் உன் பாதத்தில் விழுந்து விழுந்து வணங்குவதால் உன் பாதத்தில் நிலவின் வாசம் வருகிறது. தலையில் நிலவை சூடி இருப்பவன் யாரு? சிவன். அம்பாளுக்கு என்ன வேணும்? வீட்டுக்கார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வீட்டுக்காரரா இருந்தா டேஷ் 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 சொல்லுங்க. புரிஞ்சுதா பெண்களுக்கு? இதெல்லாம் நம்ம உரிமை விட்டுடக்கூடாது. இது வரைக்கும் உங்க வீட்டுல இல்லைன்னாலும் நாளையில இருந்து இதை நீங்க நடைமுறைக்கு கொண்டு வரீங்க. ஆனாடப்பட்ட சிவபெருமானை மனைவி பாதத்துல விழுந்து வணங்குறா உங்களுக்கு என்ன அப்படின்னு சோஃபால உட்காந்துருங்க, எந்திரிச்சாரு. சரி, சிவபெருமான் மட்டும்தான் அப்படி பண்றாருன்னா முருகனும் அப்படி பண்றான். அருணகிரியார் பாடுறார், வள்ளி பாதம் பணிவோனே. அவன் எவ்வளவு பெரிய சாமி, ஆனா அவன் முருகன் பாதத்தை பிடிச்சிட்டு காலை விட்டுட்டு காலில் விழுந்து கும்பிடுறானா முருகன். அப்போ ஒண்ணு தெரியுது, கடவுளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய கடவுளா இருந்தாலும் கணவன் வந்துட்டா அவங்க எல்லாம் மனைவி காலில் விழுந்து வணங்குகிறார்கள். இவ்வளவு நாள் இதெல்லாம் ரகசியமா வச்சிருந்தாங்கக்கா, நான் உங்களுக்காக சொல்லிட்டு போறேன். இது நம்முடைய உரிமை, விட்டுடக்கூடாது. சரியா? நான் ஆண்கள்லாம் அமைதி ஆயிட்டீங்க, பேசுறது இப்ப பேசுங்க. திருமணம் ஆகப்போற ஆண்களும் தெரிஞ்சுக்கங்க, குடும்பம் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இதுதாம பெண் பேச்சாளர்கள்லாம் கூப்பிடக்கூடாது. நீங்க எப்பவுமே பெண்களுக்கு தான். நான் பாடுனதே ஆண் தான் பாடி இருக்கிறாரு, ஆண் பாடுனதுதான் பெண் பேச்சாளர் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அபிராமி பட்டர் ஆண், அருணகிரியார் ஆண். அந்த ஆண்கள் கடவுள்கள் எப்படி மனைவி கால உழுந்து வணங்குறாங்கன்னு பாடுனதை நான் எடுத்து பேசுறேன். நானா எடுத்து பேசுறேன், ஏதோ என் ஆசையெல்லாம் பேசுற மாதிரி நீ நினைச்சிடக்கூடாது. சரியா? பெண்கள் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நம்ம உரிமை அப்படின்றது. ஒரு ஊர்ல நான் பேசும்போது சொன்னேன், எத்தனை பேர் மனைவி அடிப்பீங்க? எல்லாம் அமைதியா இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடிக்காதவன்லாம் அர்த்தம் கிடையாது, அடிப்போன்ற அர்த்தம். நான் சொன்னேன், நம்ம எல்லாருக்கும் உள்ளங்கையில மகாலட்சுமி இருக்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? நீங்க உங்க மனைவி அடிக்கும் போது மனைவி கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா உங்க உள்ளங்கையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி உங்களை விட்டு போயிருவா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, எனக்கு ஜோதிடம் தெரியும், எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்றேன். ஒரு வீட்டுல ஒரு மனைவி அழுகுறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீட்டுக்கு வாழ வந்த பெண் கண்ணீர் சிந்தினா அந்த வீடு எந்த பிறகும் நல்லாவே இருக்கா. தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க மனைவி அடிக்கலாம், அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. ஜோதிடத்துல நமக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டு. நிறைய பணம் சேர்க்கணும்னா சுக்கிரனும் குருவும் நல்லா இருக்கணும். சுக்கிரன் தான் நமக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். பல கோடி சொத்து சேர்க்கணும்னா குரு நல்லா இருக்கணும். இந்த சுக்கிரன் உச்சமாகிறது மீன ராசியில, இந்த குரு உச்சமாகிறது கடக ராசியில. உச்சமாகிறதுனா ரொம்ப வலிமையா இருக்கிறதுன்னு அர்த்தம். பணத்தை கொடுக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் ரொம்ப வலிமையா இருக்கிற இந்த ரெண்டு ராசி நீர் ராசி, தண்ணீர் ராசியில தான் வலிமையா இருக்கு. ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு கண்ணீர் சிந்தலான்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கே சொல்லுவாங்க தண்ணியை சிந்தக்கூடாது, பைப்ல தண்ணி ஒழுகுச்சுன்னா முதல்ல அதை சரி பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தண்ணிய சிந்தக்கூடாது. அந்த இடத்துலதான் குருவும் சுக்கிரனும் வலிமையா இருக்கு. ஒரு பொண்ணு கண்ணீர் சிந்துனா, மனைவி கண்ணீர் சிந்துனா கண்டிப்பா அந்த வீட்டுல செல்வ கடாட்சம் இருக்காது. இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. பெண்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன், தேவையில்லாமலாம் கண்ணீர் சிந்தக்கூடாது. எங்க அக்கா வீட்டுக்காரர் கார் வாங்கிட்டாரு தெரியுமா அப்படின்லாம் உட்காந்து அழக்கூடாது. சரியா? அக்கா வீட்டுக்காரர் கார் வாங்கினா அக்காவுக்கு நேரம் நல்லா இருந்தது, சரியா, நமக்கும் ஒரு நல்ல நேரம் வரும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கணும். நான் அந்த நிகழ்ச்சியில சொன்னேன், நீங்க மனைவி அடிச்சா மனைவி கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறாங்களோ இல்லையோ கண்டிப்பா மகாலட்சுமி போயிடுவாங்க. ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே ஊருக்கு என்ன பேச கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ ஒரு கணவன் மனைவி தாம்பாளத்துல இந்த பட்டு புடவை இதெல்லாம் வச்சு எடுத்துட்டு என்னை பாக்குறதுக்காக வந்தாங்க. சொன்னாரு, அம்மா நான் அப்படி ஒன்றும் கெட்டவன் இல்லம்மா, ஆனா ஏதாவது கோபம் வந்துச்சுன்னா கை நீட்டிடுவேம்மா. என்னமோ கோபம் வந்துச்சுன்னா பிசினஸ்ல டென்ஷன் இருக்கும், அப்பப்ப கை நீட்டிடுவேன். போன வருஷம் நீங்க சொன்னீங்க மனைவி அடிச்சா
உனக்கு லட்சுமி கடாச்சா இருக்காது, உன் செல்வம் உன்னை விட்டு போயிரும். நீங்க அதுக்கப்புறம் எப்பயாவது நான் அவளை அடிக்க கையை தூக்குனா உங்க குரல் கேட்கும், டேய் மகாலட்சுமி கடாட்சம் வேணுமா வேணாமா, அப்படியே கையை கீழே போட்டுருவேமா. ஒரு வருஷமா நான் என் மனைவி அடிக்கவே இல்லைம்மா, அதுக்காக தாங்க உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு. அடுத்த வருஷம் நான் உங்க ஊருக்கு வந்தா நீங்களும் இது மாதிரி நாங்க நல்லா இருக்கணும், நல்லா இருக்கிறோம், எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கு, கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கும் அப்படிலாம் சொல்லணும். சரியா? நம்மளை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்க கண்ணு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும். அதெல்லாம் மனசுல வச்சுடுங்க. ஒருத்தர் அவர் வீட்டு கிரக பிரவேசத்துக்கு எனக்கு பத்திரிகை கொடுத்துருந்தாருங்க. காலையில கிரக பிரவேசம் வழக்கமா அப்படிதானே வைப்பாங்க. அன்னைக்கு எனக்கு காலையில நிகழ்ச்சிக்கு போக முடியல. சாயந்தரம் அவங்க வீட்டுக்கு போறேன். உங்களுக்கு கிரக பிரவேசம் நடந்த வீடு எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும்ல, புதுசா இதே மாதிரி பந்தல் போட்டு புது வீடு. நான் போய் காலை மேல அடிக்க போறேன், ஒரு சத்தம் கேக்குது. என்ன எவன் கேட்பான், என்ன எவன் கேட்பான், ஒரே ரிதம்ல கேக்குது. என்ன எவன் கேட்பான், என்ன எவன் கேட்பான், என்னடா இது இப்படி ஒரு அவரோட குரல் தான் இப்படி கேக்குதுன்னு காலை மேல அடிச்சிட்டேன். அவங்க மனைவி வந்தாங்க. வந்த உடனே நான் கேட்டேன் என்ன சத்தம் அப்படின்னு. அவங்க உடனே தலையில அடிச்சுட்டு வந்து பாருங்கம்மா. நாங்க போனா புதுசா கட்டின வீடு. ஹால்ல அவர் எனக்கு பத்திரிக்கை வச்சார்ல, அவரு காலை நீட்டி உட்கார்ந்து இருக்காரு. வீட்டுல இந்த இஞ்சி அடிக்கிற சின்ன உரல் இருக்கும்ல, நம்ம வீட்டுல வச்சிருக்கோம் இஞ்சி அடிக்கிறது, கிச்சன்ல சின்ன உரல் வச்சிருப்போம்ல, அதை எடுத்துட்டு என்ன எவன் கேட்பான், என்ன எவன் கேட்பான், என்ன எவன் கேட்பான்னு இடிக்கிறாரு. என்னங்க அப்படின்னு அவங்க மனைவிட்ட, அம்மா காலையில இருந்து இதாம்மா பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன தெரியுமா, இதுக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு வாடகை வீட்டுல குடியிருந்துருக்காங்க. இவர் கொஞ்சம் குண்டு, உடம்பு நல்ல வெயிட்டா இருப்பார். யாரோ சொல்லியிருக்கிறாங்க காலையில வெறும் வயிற்றுல இஞ்சி சாறு குடிச்சா தொப்பை குறையும் வெயிட் குறையும் சொல்லியிருக்கிறாங்க. சரி நம்ம அதை ட்ரை பண்ணுவோம்னு இஞ்சி வாங்கி அந்த சின்ன உரல்ல போட்டு இடிச்சிருக்கிறேன். சாறு நைட்டே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுதான் இடிச்சிருக்கிறேன். கீழே ஹவுஸ் ஓனர் வீடு. அவங்க வந்து காலிங் பெல் அடிச்சு என்ன சத்தம்னு கேட்டுருக்குறாங்க. இஞ்சி இடிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. யோ நைட்டு 10 மணிக்கு தான் இஞ்சி இடிப்பியா, நாங்களாம் தூங்க வேணாமா, சொந்த வீடு கட்டி நடுகாலில் உட்காந்து இஞ்சி இடி யாரு கேட்க போறான்னு இருக்கிறாங்க. சொன்னது எப்ப, 6 வருஷத்துக்கு முன்னாடி. 6 வருஷம் கழிச்சு இவர் சொந்த வீடு கட்டிட்டு கிரக பிரவேசத்துக்கு என்னென்ன வாங்கணும்னு பட்டியல் போடும் போது 1 கிலோ இஞ்சி, ஒரு இஞ்சி இடிக்கிற உரலையும் சேர்த்து வாங்கி எல்லா சொந்தக்காரங்களும் கிளம்பி போன ஹால்ல உட்காந்து இஞ்சி என்ன எவன் கேட்பான், எட்ரி அந்த இஞ்சிய என்ன எவன் கேட்பான், என்ன எவன் கேட்பான் இடிச்சுட்டே இருக்கிறது. உண்மையாவே நடந்தது, நான் பார்த்தேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் சொந்த வீடு கட்டி இஞ்சி இடியா யாரு கேட்க போறான்னு மனசுல வச்சு சொந்த வீடு என்ன எவன் கேட்பான், என்ன எவன் கேட்பான், அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதனால சொன்னேன், வார்த்தையில இனிமையான வார்த்தைகளை பேசணும். கணவன் மனைவி கிட்ட இனிமையா பேசணும், மனைவி கணவன் கிட்ட இனிமையா பேசணும், மனைவி கணவனோட சொந்தக்காரங்கிட்ட இனிமையா பேசணும். அது எப்படிமா, வீட்டுக்காரரை கூட நாங்க அப்படி இப்படி சமாளிச்சுக்குவோம், அவரோட சொந்தக்காரங்களை என்ன பண்றது. ஒருத்தன் ஒரு சாமியார் கிட்ட போனான். சரியா, சாமியார் கிட்ட போய் சொன்னா, சாமி இந்த சுமதி ஸ்ரீ வந்து ஊரெல்லாம் பேச போகும்போது நம்ம இறந்துட்டோம்னா நம்மளை எல்லாம் மறந்துடுவாங்க, அழுகுறது கூட அது ஒரு பொய் அழுகதான், அதுலேயும் முக்கியமா இந்த கணவன் மனைவிலாம் வந்து அப்பாடா எப்படா தப்பி போன்ற இதுல இருக்கிறாங்க, அந்த இதெல்லாம் அவங்க மறந்துடுவாங்க நம்மள அப்படின்னு சொல்றாங்க. இது சரியா சாமின்னு கேட்டுருக்கான். எந்த சாமியார்ட்ட யார் போய் கேட்டாங்கன்னு நீங்க கேட்காதீங்க, கதையில அப்படிதான் சொல்லுவோம் நம்ம. சரியா, சாமியார் சொல்லிருக்காரு, உண்மைப்பா நீ நினைச்சிட்டு இருக்கிறியா உன்னோட மனைவி பிள்ளைகள்லாம் ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க நினைச்சிட்டு இருக்கிறியா, நீ நல்லவனா இருந்தாதான், நீ இல்லைனாலும் நினைச்சு அழுவாங்க, நீ ஏதாவது கஷ்டப்படுத்திருந்தேன்னா யாருமே வந்து நினைச்சிட்டுலாம் இருக்க மாட்டாங்கப்பா, இது இயல்பு, மனிதர்களுடைய இயல்பு. இல்ல சாமி என்னுடைய மனைவி பையன்லாம் அப்படி கிடையவே கிடையாது, என் மனைவி பொண்ணெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. உடனே சாமியார் ஒரு ஐடியா கொடுத்தாரு, எதையுமே நீ நேர்ல பார்த்தாதான் நம்புவ. நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், நீ என்ன பண்ணு, நான் உனக்கு ஒரு மருந்து கொடுக்குறேன், நீ அதை சாப்பிடு, சாப்பிட்டா கிட்டத்தட்ட போன மாதிரியே ஆயிடுவ, எந்த உணர்ச்சி இருக்கிறது, எல்லாரும் வந்துருவாங்க, ஊர்ல விஷயம் எல்லாரும் வந்துருவாங்க. நான் வந்து உன்னை வேகமா ஒரு அடி அடிக்கிறேன், உனக்கு முழிப்பு வந்துடும், எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னு நீ கவனிச்சுட்டு நீ சொல்லு, எந்திரிச்சு உட்காரு, நீ பொழைச்சு வந்துட்டியான்னு சந்தோஷப்படுறத விட ஐயோ அப்படிதான் நினைப்பாங்கன்னு சாமியார் சொல்றாரு. இவன் சொன்ன, இல்ல இல்ல உங்களுக்கு நான் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, என்னை மாதிரி என் ஒய்ஃபை பாத்துக்க முடியுமா, என்ன மாதிரி என் பையனை பாத்துக்க முடியுமா,
சரிடா எதா இருந்தாலும் நடக்கணும் போ அப்படின்னு மருந்து கொடுத்துட்டார். காலைல மருந்து குடிச்சானா காலைல எந்திரிக்கல. மனைவி பார்த்தாங்க, 2 பசங்க பார்த்தாங்க, பொண்ணு பார்த்துட்டு சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லி அனுப்புனாங்க. எல்லாரையும் தூக்கிட்டு இப்படி வரும்போது சாமியார் வர லேட் ஆயிடுச்சு. சாமியார் என்ன சொன்னார், நான் வந்து ஓங்கி ஒரு அடி அடிப்பண்டா, நீ எந்திரிச்சு உட்காந்துரு அப்படின்னாரா. சாமியார் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்ப அவரை வெளியில தூக்கிட்டு வராங்க. வரும்போது ஒரு தூண்ல இடிச்சிட்டாங்க. இடிச்சோட இவர் எந்திரிச்சு உட்காந்துட்டார். எல்லாரும் பொத்துன்னு கீழே போட்டு அங்கங்க விட்டாங்க. பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நான் உயிரோட தான் இருக்கிறேன், வாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் எல்லாரும் அழுகுறாங்க. மனைவி புள்ள பையன் எல்லாரும் அழுகுனாங்க. சரி இந்த சாமியார் நம்மள்ட்ட போய் சொல்லிட்டாருப்பா, வரட்டும் அப்படின்ட்டு திரும்ப சாமியாரை தேடி வரான். டேய் லேட் ஆயிடுச்சுடா, பஸ் கிடைக்கல, அதோட வரல. சாமி என் மனைவி எப்படி அழுதா தெரியுமா, என் பையன் 2 பேரும் எப்படி அழுதான்னு தெரியுமா, என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்க? சாமியார் சொன்னார், சரிடா திரும்ப 1 வாரம் கழிச்சு இதே டிராமாவை பண்ணுவோம். இல்ல சாமி, நான் நல்லவனா தான் இருந்தேன், என் குடும்பத்துல யாரும் நான் இல்லாம இருக்க மாட்டாங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு சாமி. டேய் திரும்ப ஒரு இந்த டிராமா போடுவோடா அப்படின்னு மறுபடியும் மருந்து கொடுக்குறாரு. அடுத்த நாள் அதே மாதிரி குடிச்சா மறுபடியும் எல்லாருக்கும் சொல்லி அனுப்புனாங்க. எல்லாரும் அழுதாங்க. இப்ப தூக்கிட்டு வெளியில வரும்போது சாமியார் வந்து இப்படி அடிச்சிட்டார், கண்ணத்துல அடிச்சிட்டார். இவனுக்கு முழிப்பு வந்துருச்சு, ஆனா முழிக்கல. மனைவி அழுகுறத கேட்கிறான், பையன் அழுகுறத கேட்கிறான். எப்படி அழுகுறாங்க எப்படி இந்த சாமியார் வந்து இப்படி சொல்லலாம், இருக்கட்டும் அவருக்கு அப்படின்னு படுத்திருக்கான். இப்ப வெளியில கொண்டு வரணும். வெளியில கொண்டு வரும்போது மனைவி கத்துறாங்க, இருங்கடா இருங்கடா இருங்கடா, கொண்டு போகாதீங்கடா இருங்கடான்னு. எப்படி அழுகுற என் மனைவி, இந்த சாமியார் இருக்கட்டும் அப்படின்ற போதே அப்படியே அழுதுட்டே முன்னாடி அந்த மனைவி சொன்னாங்க, இருங்கடா இருங்க 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 இருங்கடா இருங்க, டேய் அந்த தூண்ல இடிச்சாம பார்த்து கொண்டு போங்கடா. புரிஞ்சுதா உங்களுக்கு விஷயம் என்ன? அப்ப என்னன்னா வாழ்க்கையில அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போதுதான் நம்ம எல்லாருக்கும் மனசுல பேசுங்க. தூக்கம் வருதா? இந்த ஊர்ல யார் நல்லா பாடுவா? எல்லாருமே நல்லா பாடுவீங்களா? யார் நல்லா டான்ஸ் ஆடுவா? உங்க ஊர்ல படம் பார்க்கணும்னா தியேட்டருக்கு எங்க போய் பார்க்கணும்? புளியங்குடி பெரிய ஊரா? இப்ப என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு? என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு? என்னது? நான் உங்களுக்கு சொன்னேன்ல, அடுத்தவங்கள்ட்ட இனிமையான வார்த்தையை பேசணும், அடுத்தவங்கள்ட்ட அன்பா இருக்கணும். இதுதான் ஆன்மீகம் சொல்லணும். ஒரு விஷயம் சொல்றேன். ஆண் பாவம்னு ஒரு படம் வந்தது, பாத்துருக்கீங்களா? நம்ம வயசானவங்களுக்கு தெரியும். ஆண் பாவம் பாத்துருக்கீங்களா? எத்தனை பேர் பாத்துருக்கீங்க? கை தூக்குங்க. ஆண் பாவம் டைரக்டர் பாண்டியராஜன் டைரக்ட் பண்ண முதல் படம், நடிச்ச முதல் படம். அந்த படத்துல நடிகர் ரேவதி ஒரு கிணத்துல போய் விழுந்துருவாங்க. விழுந்த உடனே அவங்கள ஒரு டாக்டரை காப்பாத்தி, ஒன்றும் பயப்படாதீங்க எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார்ல. அப்படி டாக்டரா நடிச்சவர் வாய் பேச முடியாதவர். அவர் பிறந்தது வாய் பேசுறதே கிடையாது. இப்ப இந்த படத்தை பார்க்கிறார் ஜான் அப்படின்ற ஒருத்தர் பார்க்கிறார். இந்த ஜான்றவரே ஓவிய கல்லூரியில படிச்சவர், அவர் கூட படிச்சவர் தான் இந்த டாக்டரா நடிச்ச பையன். அவர் பேச மாட்டார். இந்த ஜான் பார்க்கிறாரு, இவன் நம்ம கூட படிச்ச பையன், பிறந்ததுல அவன் பேசவே மாட்டான், படத்துல இப்படி பேசியிருக்கிறானே என்னன்னு தெரியலையே நினைச்சிருக்கிறார். ரொம்ப வருஷம் கழிச்சு டைரக்டர் பாண்டியராஜனை சந்திக்கிறார். சந்திக்கும் போது கேட்டாராம், சார் ஆண் பாவம் படத்துல டாக்டரா நடிச்சவன் என் கூட படிச்ச பையன், என்னோட கிளாஸ்மேட், அவன் பேச மாட்டான்னு எனக்கு தெரியும், என்ன சார் படத்துல பேசியிருக்கிறான்? அப்ப பாண்டியராஜன் சொன்னாரா, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனப்பதான்ப்பா அவனை பத்தி தெரிஞ்சது. அவங்க அம்மா அப்பா குழந்தை பிறந்த உடனே என் புள்ள பேச போகுதுன்னு எவ்வளவு ஆசையா காத்திருந்திருப்பாங்க. என் குழந்தை பேச போகுது, குழந்தை பேச போகுது, அவன் பேசவே இல்லை. அவங்க மனசுல எவ்வளவு வருத்தம் இருக்கும். அதனால பார்த்தேன், படத்துல அவனை டப்பிங் கொடுத்து பேச வச்சு நடிக்க வச்சேன். அதை பார்த்தப்ப அவங்க அம்மா அப்பா சந்தோஷப்பட்டிருப்பாங்களே, அந்த சந்தோஷம் போதுப்பா எனக்குன்னாராம் பாண்டியராஜ். இதைத்தான் நம்முடைய தெய்வங்கள் நம்ம கிட்ட சொல்லுது. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், சுயநலமா இருக்காதீங்க. உதவி செய்யறதுனா சொத்தெல்லாம் எழுதி வைக்கணும் அப்படி கிடையாது. நம்மளால என்ன உதவி பண்ண முடியுதோ அந்த உதவிய பண்ணுங்க. இனிமையான வார்த்தைகளை பேசுங்க, நல்லவங்களா இருங்க. 2K கிட்ஸ்க்கு வந்து நல்ல விஷயங்களை சொல்லித்தரணும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த பசங்களாம் இவ்வளவு அமைதியா உட்காந்து கேட்கறது. ஏன்னா பிள்ளைங்களாம் இன்னைக்கு கேட்கறதே கிடையாது. எல்லார் கையிலையும் செல்போன் இருக்குது. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா உங்ககிட்ட எப்ப வந்து கேட்பாங்க தெரியுமா? நல்லா கவனிச்சு பாருங்களேன். உங்க பையனுக்கு ஒண்ணு வேணும், இப்ப கடைக்கு போய் சாக்லேட் வாங்குறதுக்கு பணம் வேணும், இல்ல ஃப்ரெண்டு வீட்டுல போய் விளையாடணும், இல்ல ஏதோ ஒண்ணு வேணும்னா உங்ககிட்ட எப்ப வந்து தெரியுமா கேட்பாங்க? அம்மா எப்ப போன் பேசுறாங்களோ அப்ப வந்துதான் கேக்குதுங்க பிள்ளைங்க. அது விவரமா தெரிஞ்சு வச்சிருக்குதுங்க. மத்த நேரத்துல கேட்டா அம்மா கிட்ட இருந்து திட்டு விடும். ஆனா அம்மா இப்படி போன்
பேசும்போது ஏதாவது கேட்டா, இது நடக்குது வீட்டுல, உண்மையாவே நடக்குது. பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அம்மா போன் பேசும்போது நாம ஏதாவது கேட்டா கிடைச்சிடும். நமக்கும் செல்போன் தான் முக்கியம். அன்னைக்கு ஒருத்தர் ஒரு வீட்டுல அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, பெரிய பாப்பா ஒண்ணு, சின்ன குழந்தை தவழ்ற குழந்தை. பெரிய பொண்ணு வந்து அம்மா கிட்ட சொல்லிச்சு, அம்மா தங்கச்சி பாப்பா பாத்ரூம்ல செல்போனை வச்சு விளையாடுறா. அவங்க சாதம் வடிச்சுக்கிட்டு இருக்கவங்க சொன்னாங்க, சாதம் வடிச்சிட்டு இருக்கேன், வர முடியாது, போ அப்புறம் வரேன். அம்மா தங்கச்சி பாப்பா பாத்ரூம்ல தண்ணியில விளையாடுறா, அப்புறம் வரேன், போ. அம்மா தங்கச்சி பாப்பா பாத்ரூம்ல தண்ணியில விளையாடுறா, உங்க செல்போனை வச்சு. குடுகுடுன்னு ஓடி போய் அப்பயும் பிள்ளைய தூக்கல, செல்போனை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்குது. அதனால நல்ல பிள்ளைகள், இந்த ஊர் பிள்ளைகள்லாம் நல்ல பிள்ளைகள், நல்ல கேட்குறீங்க, அமைதியான பிள்ளைகள். எப்பவுமே இப்படிதானப்பா, இல்ல இன்னைக்கு மட்டும் பிரியாப்பா? நீங்க புதுசா வந்திருக்கிறதுனால தெரியல எங்களை பத்தி அப்படின்றீங்களா? நல்ல பசங்க. நான் கல்லூரியில தமிழ் பேராசிரியா வேலை பார்த்தேன். இங்க தமிழ் பேராசிரியா குற்றாலம் பராசக்தி மகளிர் கல்லூரியில வேலை பார்க்கிற சகோதரியும் இருக்கிறாங்க. பொதுவா தமிழ் வாத்தியாருங்க ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க, தெரியுமா? தமிழ் வாத்தியாருங்க நம்மளுக்கு தெரியும். நீங்க கணக்கு வாத்தியாரை விட, அறிவியல் வாத்தியாரை விட தமிழ் வாத்தியார்கள் தான் ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க. சரியா தமிழ் பேசணும் அப்படின்னு. காலையில பையன்கிட்ட கேட்டார், என்னடா சாப்பிட்ட? 2 இட்லி சாப்பிட்டேன் சார். என்ன சாப்பிட்டேன்? சத்தமா சொல்லுங்க. 2 இட்லி சாப்பிட்டேன் சார். தப்புடான் இருக்காரு வாத்தியார். கரெக்ட் சார், 2 இட்லி தான் சாப்பிட்டேன். தப்புடா சார், சாப்பிட்ட நான் சொல்றேன். கரெக்ட் சார், 2 இட்லி சாப்பிட்டேன் சார். தப்புடா, 2 இட்லிகள் சாப்பிட்டேன்னு சொல்லணும். இலக்கணத்தை திருத்துறான். அன்னைக்கு சாயந்தரம் கீழே விழுந்து கிடக்குறான். வாத்தியார் வந்து என்னடானாரு, 2 மாடு முட்டிடுச்சு சார். தப்புடா, 2 மாடுகள் முட்டி விட்டன சொல்லு. நான் மாடு முட்டி கீழே கிடக்குறேன், உங்களுக்கு என் உயிரை விட இலக்கணம் முக்கியமா போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வாத்தியார் கிணத்துக்குள்ள விழுந்துட்டார். இவன் பார்த்துட்டான், எட்டி பார்த்துட்டு சொன்னான், ஐயோ ஓடி வாங்க வாத்தியார் கிணத்துக்குள்ள விழுந்துட்டார். அவர் சொன்னாரு உள்ள போய்கிட்டே, டேய் தப்புடா, விழுந்துட்டார் இல்லடா, விழுந்து கொண்டிருக்கிறா. இவன் பார்த்தான், என் உயிரை விட உங்களுக்கு இலக்கணம் முக்கியமான, இப்பதான் சார் புரியுது, உங்க உயிரை விடவே உங்களுக்கு இலக்கணம் முக்கியம். அப்படிதான் இருந்தாங்க நம்முடைய வாத்தியார்கள்லாம். அப்படி இருந்துதான் நமக்கு பாடம்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப கண்டிப்பான வாத்தியார்கள், கண்டிப்பான பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க அப்படின்னு இருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு குடும்ப திருவிழான்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், ஒரு இல்லத்தினுடைய விழா. ஏன்னா நான் வந்து அம்மா அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணு. என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், என்னோட 20 வயசுல இருந்து நான் அம்மா அப்பா ஆதரவு இல்லாம வீட்டை விட்டு வந்து நானே ஸ்பான்சர் வாங்கி படிச்சு, ஏதோ நான் செஞ்ச புண்ணியம் எனக்கு ஒரு நல்ல கணவர் கிடைச்சார். எனக்கு காதலிச்சு திருமணம் பண்ணதுனால எங்களுக்கு உறவுன்னு யாருமே கிடையாது. எங்க பாப்பாவுடைய பரதநாட்டிய அரங்கேற்றத்துக்கு வந்து அந்த பரதநாட்டிய ஸ்கூல்ல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் 20 இன்விடேஷன் கொடுத்தாங்க. எத்தனை பொண்ணுங்க அந்த வருஷம் அரங்கேற்றம் பண்றாங்களோ ஒவ்வொருத்தருக்கும் 20 இன்விடேஷன் கொடுத்தாங்க. எல்லாரும் வந்து எப்படிங்க 20 இன்விடேஷன் பத்தும், எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு சண்டை போட்டாங்க. நான் ஒருத்தி மட்டும் 20 சொந்தக்காரங்களுக்கு நான் எங்கடா போவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படி உறவுனே யாருமே இல்லை. ஆனால் ஒரு குடும்பத்தோட விழா. அவர் ரொம்ப சிறப்பாக கத்தார் நாட்டில் வசிக்கக்கூடிய அந்த சகோதரர் ஊரில் வந்து குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சி நடத்துகிறார். இத்தனை உறவுக்காரர்கள் வந்திருக்கிறீங்க, காலையிலேருந்து நிறைய பேர் வந்திருப்பீங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதே மாதிரி அப்பப்ப எல்லாரும் ஒற்றுமையா சந்தோஷமா, ஏன் தெரியுமா இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் வச்சாங்க? பேசிக்க மாட்டாங்க சார், கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட பேச மாட்டாங்க. ஆனா தாய் மாமா உறவா இன்னொருத்தர் விட்டு கொடுக்க மாட்டான். அதுக்குதான் வச்சாங்க. நீ அண்ணன் தங்கச்சி என்ன வேணா அடிச்சுக்க, தாய் மாமன்றது உன் உரிமை, அது உனக்கு மட்டும்தான், இன்னொருத்தர் வந்து அதை செய்ய முடியாது. நீ வந்து தாய் மாமா சீரு செய் அப்படின்றதுக்கு தான் இந்த உறவு முறை, இந்த சீரு சடங்கு இதெல்லாம் வச்சாங்க. அதே மாதிரி எப்பவுமே இந்த உறவுகள் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுபடி வாழ்க்கையில நடக்கணும். சரியா? என்ன கஷ்டம் வந்தாலும் சந்தோஷமா இருங்க, முருகனை இறுக்கி பிடிச்சுக்கங்க. உங்க ஊருக்கு பக்கத்துல தான் இருக்கு திருச்செந்தூர். காலையில நான் ஃபிளைட்ல தான் வந்தேன் தூத்துக்குடிக்கு. பயமா இருக்கு இப்பெல்லாம் ஃபிளைட்ல வர்றதுக்கு. அதுவும் இன்னைக்கு நான் உட்கார்ந்துருந்த சீட்டு வேற 2F. 2Fல போய் உட்கார்றேன்.
அங்கிருந்து வந்து அந்த இதாம எமர்ஜென்சி விண்டோ, எமர்ஜென்சி எக்ஸிட். அப்போதான் அதையே பார்க்குறேன், எமர்ஜென்சி எக்ஸிட். ஏதாவதுனா நீங்க உடச்சி இது வழியா வெளியேறலாம். அது அந்த அம்மா சொல்லாம இருந்ததா கூட கொஞ்சம் நிம்மதியா வந்திருப்பேன். நான் எப்பவுமே கார்லயும் ஃபிளைட்லயும் ஏறின உடனே தூங்குற ஆளு. நான் உட்காந்து அங்கிருந்து ஒரு திஸ் இஸ் எமர்ஜென்சி எக்ஸிட், இஃப் எனி அர்ஜென்ட் யூ மே உடச்சு வெளில போயிடுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கல்ல. தூக்கமே வரலங்க, எனக்கு தூக்கமே வரல. இப்படி எமர்ஜென்சி எக்ஸிட்டையே பார்த்துட்டு இருந்தேன். 1 மணி நேரம் விமான பயணம் வந்து தூத்துக்குடியில லேண்ட் ஆனப்பதான் ஹப்பாடான்னு இருந்துச்சு. அப்படி ஆயிடுச்சு வாழ்க்கை. சரியா? நிறைய திருச்செந்தூருக்கு வரக்கூடிய பக்தர்களையும் நான் பார்த்தேன். அந்த விமானத்துல திருச்செந்தூர் தரிசனம் போறோன்றதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த திருச்செந்தூர் முருகன் பொதுவாக நாளைக்கு நான் திருப்பரங்குன்றம் கோவிலுடைய கும்பாபிஷேகத்தை புதிய தலைமுறை சேனல்ல நேர்முக வர்ணனை பண்றேன். உங்களுக்கு நேரம் இருந்தா பாருங்க. காலையில 5 மணிக்கு புதிய தலைமுறை சேனல் வச்சு இவங்க தான் எங்க வீட்டுக்கு எங்க ஃபங்க்ஷனுக்கு பேச வந்தாங்கன்னு சொல்லுங்க. திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகத்தை நான் நேர்முக வர்ணனை பண்ணேன். ஏதோ அது ஒரு பாக்கியம் எனக்கு. பழனி கோயிலை நான் நேர்முக வர்ணனை பண்ணேன். நாளைக்கு திருப்பரங்குன்றம். இந்த திருச்செந்தூர்ல நடந்த விஷயத்த சொல்றேன் பாருங்க. முருகன் வந்து இந்த கலிகாலத்திலையும் எப்படியெல்லாம் அற்புதங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றதுக்காக சொல்றேன். ஏங்க கடவுள் நமக்கு நேர்ல எல்லாம் காட்சி கொடுக்கறது இல்ல? நீங்க சொல்லுங்களேன். அருணகிரியாருக்கு காட்சி கொடுத்த முருகன், வள்ளலாருக்கு காட்சி கொடுத்த முருகன், வாரியாருக்கு காட்சி கொடுத்த முருகன், ஏன் நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கறது இல்ல? என்ன தெரியுமா? முதல் விஷயம், கடவுளே நேர்ல வந்தால் நாம நம்ப மாட்டோம். ஆதார் கார்டு வச்சிருக்கிறியா, பேன் கார்டு எங்க, இதெல்லாம் கேட்போம் நம்ம. இன்னொன்னு, கடவுள் எனக்கு நேர்ல காட்சி கொடுத்தாருன்னு நீங்க சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. நம்புவாங்களா? இப்ப நான் சொல்றேன், தெரியுமா மக்களே, தினமும் இரவு முருகப்பெருமான் என்னுடன் பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் சொன்னா நீங்களா என்ன நினைப்பீங்க? இந்த அம்மாவை ஏதோ ஆன்மீக சொற்பொழிவாளர் நல்லா பேசுவாங்கன்னு கூப்பிட்டா கதகதையா ரீல் விடுறாங்களே அப்படின்னு. அப்படி கிடையாது. ஏன் வந்து இந்த கலிகாலத்திலேயும் முருகன் நமக்கு அருள் செய்வானா? கண்டிப்பா நமக்கு உதவி செய்யறவங்க பேர் முருகன் பேர்ல தான் இருக்கும். நீங்க நல்லா வந்து அதை யோசிச்சு பாருங்க. சரியா? திருச்செந்தூருக்கு ஒரு கணவன் மனைவி வராங்க சார். இப்ப சமீபமா நடந்ததான். திருச்செந்தூருக்கு ஒரு கணவன் மனைவி வராங்க. அந்த பொண்ணு பேரு, மனைவி பேரு அங்கையர் கண்ணி, கணவர் பேரு மதுசூதனன். எதுக்கு வராங்கன்னா கடன் பிரச்சனைக்கு வராங்க. எதுக்கு வராங்க? கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிறதுக்காக திண்டுக்கல்ல இருந்து திருச்செந்தூருக்கு வராங்க. கடல்ல குளிச்சுட்டு கோயிலுக்குள்ள போலாம் அப்படின்னு கடல்ல குளிக்க போறாங்க. இந்த பொண்ணு குளிச்சுட்டு இப்படி எந்திரிக்கிறாங்க. கழுத்துல இருந்த 7 பவுன் தாலிச்சங்கிலியே காணோம். கடல்ல அலை அடிச்சுட்டு போயிருச்சு. அவங்க கேக்குறாங்க, முருகா, நான் கடன் பிரச்சனைக்கு தான் உன்கிட்ட சாமி கும்பிட வந்தேன். நான் கஷ்டத்துல இருக்கேன், என்னைய காப்பாத்துப்பான்னு சாமி கும்பிட வந்தேன். வந்த இடத்துல என் தாலி செயினை பறி கொடுத்துட்டு நான் போகணுமா? நீ என் தாலிய குடு, நான் இங்க இருந்து கிளம்புறேன். அந்த அம்மா கடற்கரையில உட்காந்துருச்சு. அங்கே இருக்கு. மதுசூதனன் சொன்னாரு, அவரு கோபம் இருக்கும்ல, ஒழுங்கா ஊர்லயே இருந்திருக்கலாம், என்ன திருச்செந்தூருக்கு வா, முருகன் நமக்கு வழிகாட்டுவான், கடன் அடைக்கலாம், நீ கூட்டிட்டு வந்து 7 பவுன் இன்னைக்கு என்ன விலையாச்சு அப்படின்னு அவருக்கும் கோபம். இந்த அம்மா கடற்கரையில உட்காந்துருச்சுங்க. நேரம் ஆகாத வெயில் வரும் தெரியல கடற்கரையில. அந்த அம்மா எந்திரிக்கவே இல்லை. எனக்கு முருகனை என் தாலியை திருப்பி கொடுக்க சொல்லுங்க, நான் இங்க இருந்து போக மாட்டேன். இவர் மதியானம் வரைக்கும் பார்த்தாரு மதுசூதனன். அப்புறம் சரி, வீட்டுக்கு வந்தா நம்ம திட்டுவோன்றதுக்காக கூட மனைவி இப்படி பண்ணலாம். வீட்டுக்கு போனா திட்டாம இருப்பாங்களா? மாமியார் திட்டுவாங்க, மாமனார் திட்டுவாங்க. சரிங்க வா, நான் வீட்டுக்கு வந்து உன்னை திட்ட மாட்டேன், யாரும் உன்னை திட்ட மாட்டாங்க, நீ கிளம்பு, கடலோட போனது போயிடுச்சு, இனிமே எப்படி கிடைக்கும்? கிடைக்காது, வா. இல்ல, எனக்கு முருகன் என் தாலியை திருப்பி கொடுத்தாதான் நான் இங்க இருந்து போவேங்குது அந்த அம்மா. கூட்டம் வந்துருச்சு. போலீஸ்காரங்க வந்து விசாரணை பண்றாங்க. சார், அந்த முருகனை என் தாலியை தர சொல்லுங்க சார், நான் போறேங்குது. போலீஸ்காரங்க சொன்னாங்க, என்னமா பேசுற, கடல்ல தொலைஞ்சது எப்படிமா கிடைக்கும்? நீ குளத்துல கூட நீ தேடி எடுத்தா கஷ்டம், கிணத்துல உள்ளதே தேடி எடுக்கிறது கஷ்டம். இது கடல் அலை அடிச்சுக்கிட்டே இருக்கு, எப்படிமா கிடைக்கும்? நீ கிளம்புமா. இல்லங்க, முருகனை என் தாலியை கொடுக்க சொல்லுங்க, அவன் கொடுத்தாதான் நான் இங்க இருந்து போவேன். உட்காந்துருச்சு அந்த அம்மா. போலீஸ்காரங்க பார்த்தாங்க, இது வேலைக்கு ஆகாது. சரி, இந்த அம்மாவை திருப்திப்படுத்துறதுக்காக கடலுக்குள்ள ஒரு 5-6 பேர், இந்த கடலுக்கு மீன் பிடிக்க போறவங்க எல்லாம் அனுப்பி விட்டு தேட சொல்லுவோம். அப்படின்னா எப்படிங்க கிடைக்கும்? 5 பேர் போனாங்க, 5 பேர் வந்து இல்லைன்னு ஒவ்வொருத்தர வந்துட்டாங்க. போலீஸ்காரங்க சொல்லிட்டாங்கம்மா, இதுக்கு மேல எல்லாம் எங்களால உன்னை வந்து காவல் கரையை பார்த்துட்டு இருக்க முடியும், நீ கிளம்புமா. இந்த அம்மா எந்திரிச்சு திருச்செந்தூர் கோபுரத்தை பார்த்து, முருகா, நான் வந்தேன், என் கடன் பிரச்சனையை நீ தீர்ப்பன்ற நம்பிக்கையோட வந்தேன். என் தாலி தொலைஞ்சப்ப கூட நான் வருத்தப்படல.
நீ அதை திருப்பி கொடுப்ப நான் நம்புனேன், அது நடக்கல. சரி முருகா பரவாயில்ல, என்னைக்கு என் மனசு ஆறுதோ அன்னைக்கு உன்னை வந்து பாக்குறேன்னு இந்த அம்மா கிளம்பிருச்சு. ஒரு நிமிஷம் இருங்க இருங்கன்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா கடலுக்கு போன ஒருத்தர் வராரு. வந்து இந்தாங்க இதுதான் உங்க தாலியா அப்படின்னு 7 பவுன் தாலியை கொடுத்துட்டாரு. இதெல்லாம் பெரிய அதிசயமே கிடையாது, அதிசயமே கிடையாது. இந்த பொண்ணு தாலியை வாங்கிட்டு உங்க பேர் என்ன சார்னு கேட்டுச்சு. என் பேரு சரவணன். கொண்டு வந்து கொடுத்தவர் பேர் என்ன? சரவணன். வேற எந்த பேரு வந்தாலும் அதுல ஆச்சரியப்படுறதுலாம் ஒண்ணுமே இல்லை. ஏதோ அதிர்ஷ்டம் கிடைச்சது. கொண்டு வந்து கொடுத்தவன் பேர் என்ன? சரவணன். முருகா என் தாலியை நீ கொடுத்தே தீரணும், அப்பதான் நான் இங்க இருந்து போவேன்னு ஒருத்தி கடற்கரையில காலையில இருந்து உட்கார்ந்ததுனால முருகன் கை விட்டுருவானா? விட்டுருவானா? அப்படி வெறும் கையோட அனுப்பிடுவானா அவன்? நாம 2 கையால கும்பிட்டா 12 கையாலையும் கொடுக்கக்கூடியவன் வள்ளல் அவன். காலு சின்னது முருகனுக்கு தெரியுமா? முருகனுடைய கால் ரொம்ப சின்னதா இருக்குமா, குழந்தையோட பாதம் மாதிரி இருக்குமா, கையை பெருசா இருக்குமா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படிமா தெரியும்னு கேக்குறீங்களா? முருகனே சொல்றான், முருகனே சொல்றான். முருகன் பாடின திருப்புகள் ஒண்ணு இருக்கு, அதுல சொல்றான் என் காலு சின்னது கை பெருசுங்கிறான். பக்கரைவி சித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பற்றி என்னும் முக்கர திரகமும் நீவ பக்குவ மனத்தொடையும் அக்குவடு வட்டொழிய பட்டுருவ விட்டவள் கைவடி வேலும் திக்கது மதிக்கவர் குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிருத்தோளும். இது முருகனே பாடின திருப்புகள். கைத்தட்டிய ஒருவருக்கு நன்றி. மெய் மறந்து கேட்கிறீங்கன்னு தெரியுது, கை மறந்தெல்லாம் கேட்க கூடாது. அப்பப்ப கை தட்டணும். அப்பதான் யாராவது தூங்கி இருந்தாங்கன்னா முழிச்சு பார்த்து ஏதோ நடக்குது. ஆனா உன்னை கை தட்ட முடியாதவங்க முன்னாடி இருக்கிறவங்க முதுகுல எல்லாம் தட்டாதீங்க. ஒரு ஊர்ல நான் பேச போகும்போது நிஜமாவே நடந்துச்சு. ஒரு அக்கா முன்னாடி மாமியார் உட்கார்ந்துருக்காங்க. அந்த மாமியாரு மார்கழி மாசம் சொற்பொழிவுக்கு போயிருந்த குளிருக்கு ஒரு முக்காட பொருள் வந்து உட்கார்ந்துருக்காங்க. மாமியார்னு இந்த அக்காக்கு தெரியல, சிரிக்கிறேன்னு முதுகுல டம்மு 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 டம்னு அடிச்சு. இந்த மாமியாருக்கு தெரியல, மருமகனா அடிக்குது. இந்த மாமியார் திரும்பி உச்சு உச்சுன்னு இருக்க, உச்சு உச்சுன்னு சொல்ல சொல்ல வேக வேகமா டம்மு 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 டம்னு அடிச்சிருக்காங்க. அப்புறம் திரும்பி பார்த்து நீயா நீங்களா அப்படின்னு மாமியாரு ஊர் தலைவர்கிட்ட போன் நம்பரை வாங்கி நான் கார்ல வந்துகிட்டு இருக்கேன், நைட்டு 12:30 மணிக்கு போன் அடிக்கிறாங்க. போன் அடிச்சு சுமதிசி அம்மாவா? ஆமாமா, என் மருமக என் முதுகுல அடிச்சு அடிச்சு புண்ணாயிருச்சுமா, மருந்து வாங்க காசு கொடுமாங்குது. அப்படியெல்லாம் பண்ணாதீங்க சரியா? நல்ல கை தட்டி நல்லா கேட்கணும். முருகன் சொல்றான் சிற்றடியா நான் வச்சிருக்கேன், பெரிய கையா வச்சிருக்கேன். ஏன் சின்ன கால் வச்சிருக்கேன், பெரிய கை வச்சிருக்கேன்? ஏன் தெரியுமா சிற்றடியா சின்ன காலை வச்சிருக்கான்? நாமெல்லாம் பிடிச்சுக்கிறதுக்கு வசதியா வச்சிருக்காங்க. நாமெல்லாம் கஷ்டத்துல போய் முருகா உன்னைய விட்டா எனக்கு யாருடா இருக்கான்னு காலை பிடிச்சுக்குவோம்ல, அதனால நாம பிடிக்கிறதுக்கு சின்ன குழந்தை வந்தாலும் பிடிக்கிறதுக்கு வசதியா சின்னதா வச்சுக்கிட்டானா அந்த சின்ன காலை நம்ம பிடிச்சுக்கும் போது பெரிய கையால இந்தா வச்சுக்கோன்னு கொடுப்பானா, அதனால கையை பெருசா வச்சுக்கிட்டாங்க. முருகனுக்கு எத்தனை கையுங்க? எத்தனை கை? 12 கை. 12 கை சரியா? எத்தனை காலு? கணக்கு தப்பா வருது இல்ல? 12 கைக்கு 12 கால் இருந்தா தானே கரெக்டா வரும். கைய 12 கை வச்சுக்கிட்டவன் ஏன் காலை மட்டும் 2ஆ வச்சுக்கிட்டான் தெரியுமா? ஒருவேளை முருகனுக்கு 12 கால் இருந்தா என்ன நடந்திருக்கும் நான் சொல்றேன். ஒருவேளை முருகனுக்கு 12 கால் இருந்திருந்ததுன்னா அதுக்கு பரிகாரம் ஆரம்பிச்சிருப்பாங்க. கல்யாணம் நடக்கணுமா, முதல் காலுக்கு பூஜை. குழந்தை பிறக்கணுமா, 2வது காலுக்கு பூஜை. வீடு கட்டணுமா, 3வது காலுக்கு பூஜைன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க பரிகாரத்தை. அங்க இருந்து ஒருத்தன் ஓடி வந்து 2வது காலை பிடிச்சிட்டு முருகா எனக்கு கல்யாணம் ஆகணும். டேய் இது குழந்தை பிறக்கிறதுக்கான காலுடா, உடனே கல்யாணம் ஆயிடுச்சே, அந்த காலை போய் பிடிச்சிட்டேன். ஐயோ இப்ப என்ன பண்றது? பரவாயில்ல இன்னொரு பரிகாரம் பண்ணி இந்த தோஷத்தை கழிச்சிடலாம், அதுக்கு ஒரு பரிகாரம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால்தான் முருகன் பார்த்தா இந்த பிரச்சனைலாம் வேணாம், நான் 2 கால் வச்சுக்கிறேன், 2 காலை பிடிச்சிக்கோ, 12 கையால கொடுக்குறேன். எதுக்கு சாமி கும்பிடுறோம் ஏன் கும்பிடுறோம்னு தெரியாமையே நம்ம கும்பிட்டுருக்கோம். ஒருத்தர் ராமேஸ்வரத்துக்கு போனாங்க. சென்னையில இருந்து கிளம்பி ராமேஸ்வரத்துக்கு போனார். ட்ரெயினை விட்டு இறங்கி கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி குளிக்கணும், கடல்ல போய் குளிக்கணும். அவர் சென்னையில தான் இருக்கிறார், ஆனா முன்ன பின்ன கடல்ல குளிச்சு பழக்கம் இல்லை. கடல்ல இப்படி மூக்கெல்லாம் பிடிச்சிட்டு முங்கி முங்கி குளிக்கணுமே என்ன பண்றதுன்னு பார்த்தவரு ஒரு கடையில போய் 200 ரூபாய்க்கு ஒரு சொம்பு வாங்கினார். சொம்பு வாங்கி தண்ணியை எடுத்து பாத்ரூம்ல குளிக்கிற மாதிரி குளிச்சிட்டார். குளிச்சுட்டு உடைய மாத்தினார். இப்ப கோயிலுக்குள்ள போனோம். சொம்பை என்ன பண்றதுன்னு தெரியல. 200 ரூபாய் போட்டு வாங்கின சொம்பு
அதனால என்ன பண்ணார், ஒரு குழி தோன்றார், கடற்கரையில மண்ணு குழி தோண்டி அதை மூடிட்டார். இப்போ சொம்பு உள்ள பத்திரமா இருக்கு. ஆனா இந்த இடம் தான் அடையாளம் தெரியணும்ல, அதனால அங்க இருந்த ஒரு குச்சியை நட்டு வச்சார். நட்டு வச்சுட்டு கோயிலுக்குள்ள போயிட்டார். போனார், சாமி கும்பிட்டார், உளுந்து கும்பிட்டார். வெளியில வர்றார், 200 குச்சி இருக்குது. இவர் கேட்டாரு, என்ன உங்களுக்கு தெரியாதா சார், இந்த கோயில இப்படிதான் சாமி கும்பிடணும். அந்த கடையில போய் ஒரு சொம்பு வாங்குங்க, மண்ணை தோண்டுங்க, புதைச்சு வைங்க, ஒரு குச்சியை நட்டு வைங்க, அதை சுத்தி ஒரு பூ வைங்க. ஆரம்பிச்சு வச்சோடனே இவன் தான் இவன் பண்றதை எவ்வளோ ஒருத்தன் பார்த்துருக்கான். பார்த்துட்டு ஓ இந்த சாமியை இப்படிதான் கும்பிடணும் போல இருக்குன்னா அவன் புதுசா ஒரு சொம்பு வாங்கி அவன் மண்ணை தோண்டி புதைச்சு வச்சு, இதுல என்ன தெரியுமா, எல்லாம் வரிசையில சொம்பு வாங்கி நிக்கிறாங்கல்ல, அதுக்குள்ள டோக்கன் அச்சடிச்சு வந்துட்டாங்க. சொம்பு பொதித்து வைக்க 50 ரூபாய், டோக்கன் வாங்கு டோக்கன் வாங்கு டோக்கன் வாங்கு அப்படின்னு. அப்படி ஆயிடுச்சு. எதுக்கு கும்பிடுறோம், ஏன் கும்பிடுறோம்? முருகனுக்கு ஏன் கால் சின்னதா இருக்குன்னா அவனே சொல்றான், பிடிச்சிக்கிறதுக்கு வசதியா வச்சிருக்கேன். ஏன் 12 கை வச்சிருக்கிறவன் 12 கால் வச்சுக்கிறேன்னா 2 கால பிடிச்சாவே நான் 12 கையால கொடுப்பேன் அப்படின்னு. இதெல்லாம் முருகப்பெருமான் இன்றைக்கும் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அதிசயங்கள். முடிஞ்சதுன்னா கந்தர் அலங்காரம், திருப்புகள் இதெல்லாம் நீங்க படிங்க. நீங்களா சொந்தக்காரங்க எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்னு ஒன்று வச்சிருப்பீங்கல்ல, அதுல அப்பப்ப ஷேர் பண்ணி படிங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு பையன் கேட்டான் என்கிட்ட, இன்னைக்கெல்லாம் வந்து பாட்டுனா வைப்னு ஒரு வார்த்தையை கத்து வச்சிருந்துங்களா, நம்மளாம் பாட்டு கேட்டா அழுவோம்லக்கா, நீங்க சொல்லுங்கக்கா. இன்னைக்கு முதல் மரியாதையில பூங்காத்து திரும்புமான்னு கேட்டுட்டோம்னா நம்ம அழுவோம். கிழக்கு சிமையில அண்ணே போய் வரவான்னு வரியை கேட்டா கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். மலர்ந்து மலராதன்னு பாட்டை கேட்டா அழுவாதா, தங்கச்சி அக்காவே கிடையாது. பாட்டு கேட்கும்போது அழுக வரணும் சார், மனசு உருகணும். அந்த உணர்வே இன்னைக்கு 2K கிட்ஸ்க்கு தெரியாது தெரியுமா? அதுங்களுக்கு தெரிஞ்சுதான் சத்தம் மட்டும்தான், வைபு மட்டும்தான். யாரை பார்த்தாலும் வைபு. அன்னைக்கு ஒரு பையன் கேட்டான், எங்க பாட்டுல இருக்கே வைபு, உங்க பாட்டுல ஏதாவது வைபு இருக்கானா? திருப்புகள் இப்ப நான் சொல்றேன், நல்லா கேளுங்க, கையை தட்டிட்டே கேளுங்க. அருணகிரியார் பாட்டுல இருக்கிற வைபு வேற எதுலையுமே கிடையாது. அவரை மாதிரி சந்த தமிழ் பாடினவங்க யாருமே கிடையாது. எந்த புலவரும் பாடாத சந்த தமிழை, கந்த கடவுளை பாடிய அருணகிரியார் தான் பாட. ஒரு பாட்டு சொல்றேன் பாருங்க, எவ்வளவு வைப்ஸா கிடைக்குது அப்படின்னு. சரியா? துப்பாரப்பா டெட்ரி மைக்கால் சொற்பா வெளிவு குணமோகம் துட்டாயப்பி டெட்ரோ லிட்ரை சுற்றா மதன பிடித்தோயும் இப்பாவக்கா எத்தா சைப்பா டெச்சே உலகில் பிறவாதே எத்தார் வித்தார் அத்தே கிட்டா எட்டா அருளை தரவேணும் தப்பா மற்பா டிச்சை விப்பா தத்தாமிழையை கழிவோனே தற்காலி சொல் செற்றை வைப்போ தத்தாய் தனிகை தனிவேலா அப்பா ஹைப்பா லைப்போல் சொற்கா வற்பாவதன தனிவோனே அத்தா நித்தா முத்தா சித்தா அப்பா குமர பெருமாளே. அருணகிரியார் நமக்காக பாடி கொடுத்துட்டு போனார். பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன பாடல்கள்லாம் சொல்லிக் கொடுங்க. எதுவும் இல்லையா, முருகான்னு சொல்லுங்க, ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக் கொடுங்க. இந்த ஆன்லைன் கேம் விளையாடுறாங்களா சார் பிள்ளைகள், இன்னைக்கு ஆன்லைன் கேம் விளையாடுற நிறைய பிள்ளைகளுடைய அந்த ஆட்டிடியூடு மாறி இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? இப்ப கூட 7ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா பக்கத்து வீட்டு பையனை கத்தி எடுத்து குத்திட்டான். இந்த நம்மளாம் ஆன்லைன் விளையாட்டுன்னு தான் சொல்றோம். அதுல என்ன இருக்கு நிறைய பெற்றோர்களுக்கு தெரியல. ஆன்லைன் கேம்ல விளையாடக்கூடிய பிள்ளைகள் அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை கவனிச்சிருக்கீங்களா? எனக்காவது வீட்டுல பிள்ளைகளுக்கு PS1, PS2, PS3, PS4 வாங்கி கொடுக்கும்போது கவனிங்க. ஆன்லைன் விளையாட்டுன்றதே நீ எத்தனை பேரை கொலை பண்ற, எத்தனை பேரை சாகடிக்கிறன்றதான் ஆன்லைன் விளையாட்டே. அவனை விடமாட்டேன், அவனை கொல்லாம விட மாட்டேன், அவனை இத்தனை பேர் சாகடிச்சா விளையாட்டு. எப்படி சார் அவன் மனசுல அன்பு வரும்? எப்படி அன்பு வரும்? ஆன்லைன் விளையாட்டுன்றதே நீ எத்தனை பேரை சாகடிக்கிறன்றதான் ஆன்லைன் விளையாட்டு. எப்படி சமூகத்துல அவங்க மரியாதையான பிள்ளைகளா வளருவாங்க, எப்படி மனசுல வந்து அன்பு இருக்கும். நமக்கெல்லாம் வந்து பருப்பு கடைஞ்சாங்களா அம்மா அப்பா, ஞாபகம் இருக்கா? கடைசியா நம்ம தான் பருப்பு கடைஞ்சோம். அதுக்கப்புறம் யாரும் இன்னும் பருப்பு கடையில. நம்ம பிள்ளைகளாம் பருப்பு கடையிற மாதிரி தெரியல. சரியா? நாங்க தான் குக்கர்ல விசிறு விடுறோமே, அப்புறம் எதுக்குமா அதை கடையணும்னு கேட்குங்க. சரியா? ஒரு புள்ள அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா காய்ச்சலா இருக்குமா? இல்ல பாப்பா. நிஜமா அம்மா? இல்ல பாப்பா காய்ச்சலா இருக்குமா? இல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போமா. உனக்கு காய்ச்சல்லாம் இல்ல, சளி வருதுமா. இல்ல இருமல் வருதுமா. இல்ல இல்லையாமா? உனக்கு காய்ச்சல் இல்ல, சளி இல்ல, இருமல் இல்ல,
டாக்டர் கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியாமா? ஆமா. அப்ப எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுமா. முதலையே அது ஐஸ்கிரீம் கேட்டுருந்துச்சுன்னு வைங்களேன், காய்ச்சல் வரும், சளி வரும், இருமல் வரும், டாக்டர்கிட்ட போகணும், ஹாஸ்பிட்டல் போன இந்த அம்மா ஆரம்பிச்சிருவோம். அதனால அதை பார்த்துச்சு, எனக்கு தான் எதுவும் இல்லை, ஐஸ்கிரீம் வாங்கி விடும். பிள்ளைங்க அவ்வளோ விவரமா இருக்குதுங்க. இந்த பருப்பு கடைகிறது இருக்குல்ல, நீங்க நல்லா கவனிங்க. பருப்பு கடைஞ்சாங்க, சரியா? பருப்பு கடைஞ்சு அம்மாவுக்கு ஒரு வாய், அப்பாவுக்கு ஒரு வாய், நம்ம வீட்டில் எல்லாம் சாப்பிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய் கொடுத்துட்டு, காக்காக்கி குருவிக்கெல்லாம் கழுவி கழுவி ஊற்றி அதை சாப்பிடட்டும் எல்லாம் சொல்லிட்டு கிச்சு கிச்சு மூட்டதுன்னு வச்சாங்கல்ல, அந்த விளையாட்டுல அது தேவையே இல்லைங்க. முதல்ல பருப்பு கடையவே தேவையில்லை. ஆனா பிள்ளைங்களை உட்கார வச்சு பருப்பு கடை நீ மட்டும் சாப்பிடாத, உன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடு, அவங்க மட்டும் சாப்பிட்டா போதும், அது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடு. அது மட்டும் இல்ல, வாயில்லா ஜீவன் இருக்கே, நாய் இருக்கு, காக்கா இருக்கு, குருவி இருக்கு, அதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு ஏன் கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வச்சாங்க தெரியுமா? பிள்ளைங்க குழந்தைங்க அவங்க கிட்ட இருக்க ஒரு பொருளை இன்னொருத்தர் கொடுத்தா அழும். உங்க பிள்ளைகிட்ட இருக்க பொம்மை என்ன பிள்ளை கொடுக்க சொல்லுங்க பாப்போம். அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க, அழுவாங்க. நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க, இப்ப உன்கிட்ட இருக்கிறத எல்லாருக்கும் கொடு, கொடுத்துட்டு ஐயோ நான் கொடுத்துட்டேன்னு அழுவாத, சந்தோஷப்படு. அதுக்குதான் கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வச்சாங்க. அப்படிதான் சார் நம்ம விளையாட்டுகள் நமக்கு பண்பாட்டை சொல்லி கொடுத்துச்சு. பிள்ளைகளுக்கு விளையாடும் போது விட்டு கொடு விட்டு கொடு. இன்னைக்கு எல்லாம் ஆன்லைன் கேம்ல உன்னை சாகடிக்காம விட மாட்டேன்னு விளையாடுற பிள்ளைகளுக்கு அதுக்கு அன்பு தெரியாது, விட்டு கொடுக்குறதுனா என்னன்னு தெரியாது. இத்தனைக்கும் எல்லாம் ஒரு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்கள வேற விளையாடுதுங்க. அந்த காலத்துல 10 பேர் இருப்பாங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தருக்கு 10 பசங்க சார். 10 பேரும் சொல்றேங்க. செந்தில்குமார், ஜெயக்குமார், சசிகுமார், உதயகுமார், கணேஷ்குமார், தினேஷ்குமார், ராம்குமார், ரமேஷ்குமார், வீரகுமார், தீரகுமார். அவர் டெவலப்மெண்ட் ஆபீசரா வேலை பார்த்தார். இல்ல அவர் எல்ஐசில டெவலப்மெண்ட் ஆபீசரா வேலை பார்த்தார், கூட ஃபேமிலி டெவலப் பண்ணாரு வச்சுக்கோங்க. என்ன இன்னைக்கு அப்படியும் இல்லை, எல்லாம் ஒரு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் அப்படி இருக்கும்போது நம்ம ஆன்மீகத்தின் மூலமாகத்தான் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயத்த சொல்லித்தர முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப நல்ல ஊர் மக்கள், நல்ல உறவினர்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சரவணன் சார் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிடும் போது அவர் எங்கேயோ ஒரு நாட்டில் இருக்கிறார், கத்தார் நாட்டில இருந்து எங்க ஊருக்கு நீங்க பேச வரணும் அப்படின்னு என்னை தொடர்பு கொண்டு கூப்பிட்டார். ரொம்ப மகிழ்ச்சி உங்க ஊருக்கு வந்தது, பேசினது. நல்ல மக்கள், நல்லா கேட்டீங்க, நல்லா அமைதியா இருந்து கேட்டீங்க. நான் உங்ககிட்ட சொன்னது திரும்ப திரும்ப ஒண்ணுதான், நம்ம எல்லாம் ஆன்மீகவாதிகள், நல்லவங்களா இருக்கணும். நாம நல்லவங்களா இருந்தா நமக்கு நல்லது நடக்கும். நிறைய பேர் சார் கெட்டது பண்றவன் நல்லா தானமா இருக்கான், கெட்டது பண்றான், அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான், நல்லா தானமா இருக்கான். நம்ம நினைச்சுக்கிறோம் அவங்க நல்லா இருக்கிறதா. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நீங்க கடவுள் முன்னாடி நின்று ஒரு சொட்டு கண்ணீர் விட்டீங்கன்னா உங்களை கஷ்டப்படுத்துறவங்களும் அவ்வளவு சீக்கிரம் நல்லா இருந்துட மாட்டீங்க. ஏமாத்தின எத்தனையோ பேரின் பிள்ளைகள் நல்லா இல்லாததை நான் கண்கூடா பாத்துருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஊருக்கு சொற்பொழிவுக்கு போயிருப்பேன். பக்கத்துல தாமா எங்க நிலம், பங்காளி வீடு என்னை ஏமாத்தி வாங்கிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. 10 வருஷம் கழிச்சு அதே பங்காளி வீடு படுற கஷ்டத்தெல்லாம் நான் பார்த்திருக்கேன். நீங்க கடவுள் கிட்ட ஒண்ணுமே சொல்லலனாலும் கடவுள் எழுதி வச்சு யார் யார் என்னென்ன பண்ணமோ அதை திருப்பி கொடுத்துருவார். அதனால தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு விஷயம் பாருங்க, உண்மையாவே நடந்தது. அமெரிக்கால ஒரு பையன் அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். போற வழியில ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்ப மாதிரி பஸ் வசதி, கார் வசதிலாம் அப்ப கிடையாது. போற வழியில நல்ல பசி வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு வீட்டு கதவை தட்டி தண்ணி இருக்கான்னு கேக்குறான். என்ன கேக்குறான்? தண்ணி இருக்கா? கதவை திறந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு என்ன ஒரு 18-19 வயசு காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய பொண்ணு, தண்ணியா இருப்பா அப்படின்னு தண்ணி கொடுத்துட்டு, முகத்தை பார்த்தா நீ சாப்பிடாத மாதிரி இருக்கு, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு ஒரு டம்ளர் பால் காய்ச்சி அந்த பையன்கிட்ட கொடுக்குறான். இந்த பையன் வாங்கி குடிக்கிறான். இருக்கியா, நான் ஏதாவது பிரெட் ஏதாவது உனக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வரேன், டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்றியா? அந்த பையன் சொல்றான், இல்ல நீங்க தண்ணி கொடுத்ததே போதும் நினைச்சேன், ஒரு டம்ளர் பால் கொடுத்துருவீங்க, இது போதும், நான் வரேன், ரொம்ப நன்றின்னு கிளம்பி போயிட்டான். அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க, வீட்டுக்கு யார் வந்தாலும் முதல்ல சாப்பிட வைக்கணும், பசின்னு யாராவது வந்துட்டா சாப்பிட வைக்கணும். அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போறேன், காலிங் பெல் அடிக்கிறேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காலிங் பெல் அடிக்கிறேன். அவங்க பையன் திறந்தான். இவங்க பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த லேடி, நான் உட்காந்துருக்கிறேன். இவங்க சொல்லிருக்காங்க, ஆன்ட்டிக்கு நான் ஃபிளாஸ்க்ல பால் வச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்து கொடுப்பான்றாங்க. எனக்கு கேட்குது அவங்க பாத்ரூம்ல இருந்து சொல்றது. இவன் போய் டம்ளர்ல கொண்டு வந்து வேகமா வச்சான், டம்முன்னு வச்சான். டம்ளரே டம்மு டம்முன்னு ஆடுது.
நான் உன்னை தம்பி பால் ஆடுதுன்னு, அவன் நான் இல்ல பால் மாடுது. நான் பால் ஆடுதா இப்படி கொண்டு வந்து வச்சிருக்கேன், பால் ஆடுதுன்னு, இல்ல பால் மாடுது அப்படின்னு போனான் அவன். இந்த பையன் ஒரு டம்ளர் பால் குடிச்சுட்டு போயிட்டான். ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த ஊர்ல ஒரு நோய் பரவுது. நம்ம ஊர்ல தான் விதவிதமா நோய் பரவுமே. கொரோனா வரைக்கும் பார்த்துட்டோம் நம்மளும். சிக்கன் குனியால ஆரம்பிச்சு, டெங்குல ஆரம்பிச்சு, கொரோனா வரைக்கும் நம்ம பார்க்காத நோய்களே கிடையாது. பறவை காய்ச்சல் ஆரம்பிச்சு அது மாதிரி ஒரு புதுவித நோய் பரவுது. ஹாஸ்பிட்டலுக்கு மக்கள் படையெடுத்து வராங்க. வர்றவங்க எல்லாரும் பெரும்பாலும் இறந்து போறாங்க. அப்போ ஒரு பொண்ணு வராங்க, டாக்டர் பாக்குறாரு, சரி ஏதாவது பண்ணி காப்பாத்திடலாம்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ரொம்ப தீவிர சிகிச்சை கொடுத்து காப்பாத்தியாச்சு. அவங்களுக்கு நோய் குணமாயிருச்சு. இப்ப வீட்டுக்கு திரும்பி போகணும், பில் வரப்போகுது. அந்த பொண்ணு நிறைய பில் வருமே, என்ன பண்ண போறோம், உடம்பு செலவு கிளம்பி வந்துட்டோம், இவ்வளவு நாள் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காரு, இத எப்படி நம்ம செலவை கொடுக்க போறோம்னு உட்கார்ந்து இருக்காங்க. பில்லு வருது, பில்ல பிரிக்கிறாங்க. நான் உங்களுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் ஹோவர்ட் கெல்லி எழுதியிருந்தது. நான் உங்களுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் ஹோவர்ட் கெல்லி. இந்த மருத்துவ சிகிச்சைக்கான செலவு, இந்த பொண்ணு படிக்கிறாங்க, எத்தனை லட்சம் இருக்க போகுது. இந்த மருத்துவ சிகிச்சைக்கான செலவு பல வருடங்களுக்கு முன்பே எனக்கு 1 டம்ளர் பாலாக தரப்பட்டு விட்டது, நன்றி. டாக்டர் ஹோவர்ட் கெல்லி 1 டம்ளர் பால் அன்னைக்கு நீ கொடுத்தம்மா, இன்னைக்கு நான் டாக்டர் ஆகி உன் உயிரை காப்பாத்துறேன். நீங்க ஒருத்தருக்கு 100 ரூபாய் கொடுத்தாலும் சரி, ஒருத்தருக்கு நீங்க அன்னதானம் பண்ணாலும் சரி, ஒருத்தன் அழும் போது நீ நல்லா வருவ கவலைப்படாதன்னு சொன்னாலும் சரி, எல்லாத்தையும் பிரபஞ்சம் குறிச்சு வச்சுக்கிட்டு என் வார்த்தையை நம்புங்க, சத்தியமாக உங்களுக்கு பல மடங்கு திருப்பி தந்தே தீரும். தேவையான நேரத்துல கொண்டு வந்து கொடுத்துரும். இதாப்பா அன்னைக்கு நீ ஒருத்தருக்கு உதவி பண்ணியே, இந்தா வச்சுக்கோ, அன்னைக்கு நீ ஒருத்தருக்கு ஆறுதல் சொன்னியே, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்களா இருங்க. இன்றைக்கு மஞ்சள் நீராட்டு விழா கண்டிருக்கக்கூடிய பால யாழினிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் உங்க வீடுகள் இந்த மாதிரி நிகழ்ச்சியில நடக்கும்போது சொற்பொழிவாளர் சுமதி அப்பப்ப பேச கூப்பிடுங்க, சரியா? அடிக்கடி சந்திக்கிறாங்க நல்ல மக்கள். நான் பேச ஆரம்பிச்சப்போ என்னடா யாருமே இல்லையே நினைச்சேன். நல்ல கூட்டம் இருந்தவங்க அப்படியே இருந்து கேட்டீங்க, அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேசினேன். நான் பேசினதில்ல, உங்களுக்கு நான் திரும்ப சொன்னது, கடவுளை நம்புங்க, கடவுள் உங்களை கைவிட மாட்டார். எல்லா தெய்வத்தையும் கும்பிடுங்க, முருகனை இறுக்கி பிடிச்சுக்கங்க. நீங்க நல்லவங்களா இருக்கிற போது நீங்கள் செய்ததற்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். விளக்கத்தை நீங்க ஒரு முறை சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி சரவணன் சார் சொல்றாரு. நம்முடைய பக்தி இலக்கியங்கள்ல நிறைய விஷயங்கள் ரகசியமா சொல்லப்படுது, சரியா? விஷ்ணு சகஸ்ர நாமம் இருக்குல்ல, விஷ்ணு சகஸ்ர நாமம் ஒன்று இருக்கு. பெருமாளுக்கான 1000 நாமங்கள் உள்ளது. இந்த 1000 நாமத்தையும் சொன்னோம்னா குறைஞ்சது 30 நிமிஷம் ஆகும், 1/2 மணி நேரம் ஆகும். நான் விஷ்ணு சகஸ்ர நாமம் நான் படிச்சா 30 நிமிஷம் ஆகும். ராகத்தோட பாடுனா அது இன்னும் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கூட ஆகும். இன்னைக்கு எல்லாராலையும் 1000 பாட்டு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. விஷ்ணு சகஸ்ர நாமத்துல இருக்கக்கூடிய 1000 பேரையும் சொல்ல முடியுமா? நேரம் இல்லை, எனக்கு நமக்குலாம் நேரமே கிடையாது. அதனால விஷ்ணு சகஸ்ர நாமத்திலே ஒரு ஸ்லோகம் இருக்கு, என்ன தெரியுமா? ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனை. இது விஷ்ணு சகஸ்ர நாமத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? விஷ்ணு சகஸ்ர நாமத்துல 1000 நாமம் இருக்கு, உனக்கு அதை சொல்ல முடிஞ்சா சொல்லு, இல்லனா ராம ராம ராமன் 3 தடவை சொன்னா விஷ்ணு சகஸ்ர நாமத்துல இருக்கிற 1000 பேரையும் சொன்னா பலன் கிடைக்கும். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனை. இதுதான் அர்த்தம். ஒரு கேள்வி வருதுல்ல, என்னங்க ராம ராம ராமன் 3 தடவை சொன்னா 1000 பேரை சொன்ன கணக்கு எப்படிங்க வரும்? ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்கு, சரியா? இதுல ரா அப்படின்ற எழுத்தோட மதிப்பு 2. என்ன? 2. மா அப்படின்ற எழுத்தோட மதிப்பு 5. என்ன? 5. இப்ப ராம 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 இதை பெருக்க போறோம். 2 × 5 × 2 × 5 × 2 × 5 பெருக்க சொல்லுங்க. 2 × 5 10, 10 × 2 10 × 2 20, 20 × 5 20 × 5 100, 100 × 2
200. 200 × 5 1000 வந்துச்சா? 1000 வந்துச்சா? 2 × 5 × 2 × 5 × 2 × 5 1000. ராம ராம ராமன்றது மதிப்பு 1000. ராம ராம ராமன் 3 முறை சொன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இருக்கிற 1000 நாமத்தையும் சொன்ன பலன் கிடைக்கும். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரமே. சொல்லுங்க பாப்பா. ராம ராம ராமன். ராம 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 1000 பேரை நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். இதே மாதிரிதான் கந்த சஷ்டி கவசத்துல இது ரகசியமா வைக்கப்பட்டிருந்த ஒரு விஷயம், சூட்சுமமா வைக்கப்பட்டிருந்த விஷயம். ஏதோ முருகன் அருளால நான் தெரிஞ்சுக்கிறேன், ஏதோ முருகன் தெரியப்படுத்துறான்னு வச்சுக்கோங்களேன். கந்த சஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு 36 முறை படிக்கணும்ன்றது மரபு, அதுலயே வருது. ஒரு நாள் 36 கொண்டு ஒரு நாளைக்கு 36 முறை படிக்கணும்னா 7 மணி நேரம் ஆகும். படிச்சா பாடு நின்னீங்கன்னா அது ஒரு 8 மணி நேரம் 8.5 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு நேரம் இருக்கா நமக்கு? 7 மணி நேரம் உட்காந்து கந்த சஷ்டி கவசத்தை சொல்றதுக்கு நேரம் இல்லை. நான் கேட்டுட்டே இருந்தேன் முருகன், யாருக்குப்பா 36 முறை படிக்கிறதுக்கு நேரம் இருக்கு? இது நான் எப்ப கேட்டேன்னா, எனக்கு தெரிந்த ஒரு நபர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்ப அவங்க வீட்டுல முருகன் அது குணமாகணும்னு வேண்டி அவங்க படிக்க ஆரம்பிச்சாங்க டெய்லி 36 முறை. இப்ப எப்படிப்பா 36 முறை படிக்க முடியும்? ஒரு தடவை நாங்க கந்த சஷ்டி கவசம் படிக்கிறோம், சரி 36 முறை படிச்ச பலன் வேணுமே, அதுக்கு என்னப்பா பண்றது அப்படின்னு நான் தொடர்ந்து கேட்டு 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 நிறைய புத்தகங்கள், நிறைய சூட்சுமமா எனக்கு தெரிஞ்ச விஷயம். ரவண பவச அதுல இருக்கா கந்த சஷ்டி. ரவண பவச ரிவண வச வசர வனப இதெல்லாம் என்ன அர்த்தமே தெரியாம தான் நம்ம பாடிட்டு இருந்தோம். சரவண பவ முருகனுக்கான மந்திரம் இல்லையா? சரவண பவ இதை 6 முறை சொல்லணும். சாம தூக்கி பின்னாடி போட்டீங்கன்னா ரவண பவச அத 6 முறை சொல்லணும். ராம தூக்கி பின்னாடி போட்டீங்கன்னா நபவ சரவ அத 6 முறை சொல்லணும். நாம தூக்கி பின்னாடி போட்டீங்கன்னா பவ சரவண அத 6 முறை சொல்லணும். பாவத்துக்கு பின்னாடி போட்டீங்கன்னா வசர வனப அத 6 முறை சொல்லணும். பாவத்துக்கு பின்னாடி போட்டீங்கன்னா சொல்லுங்க. ரவண சரவண பவ 6 முறை, ரவண பவச 6 முறை, நவன பவச 6 முறை, வசர வனப 6 முறை சொல்லுங்க. இப்படி ஒன்னனையும் 6 முறை சொன்னா 6 × 6 36. கந்த சஷ்டி கவசத்தை 36 முறை சொன்ன பலன் கிடைக்கணும்னா முதல்ல சரவண பவன் எழுதிக்கங்க. 6 முறை சொல்லுங்க. ஒவ்வொரு எழுத்தையும் பின்னாடி போட்டு போட்டு 6 முறை 6 முறை 6 முறைன்னு சொன்னா 6 × 6 36 முறை சொன்ன பலன் கிடைக்கும். இது ஏதோ முருகன் அருளால நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை நான் ரகசியமா வச்சுக்காம பல பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு அந்த விஜய் டிவில சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, சொன்னேன். நான் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நான் மட்டும் சொல்லணும் அப்படின்றதுல சில பேர் கேள்வியெல்லாம் கேட்டாங்க. அது எப்படிங்க 36 முறை சொன்ன இப்படி சொல்ல முடியுமா? ஏன் முருகன் நீ 36 முறை சொன்னாதான் அருள் செய்வேன், சரவண பவன் சொன்னா செய்ய மாட்டேன்னு சொல்லுவான் நான் முருகன். நீ தப்பா சொன்னாலும் அருள் செய்வான் முருகன், நீ தப்பா சொன்னாலும் அருள் செய்வான். ஆனா சில மந்திரங்கள் நமக்கு சில விஷயங்களை நடத்தி காட்டும். அதனால இந்த சரவண பவன்றத நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு தினமும் அது ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது நீங்க சொல்றதுக்கு, சொல்லிடலாம். இப்படி நீங்க சூட்சுமமா சொல்லப்பட்ட ஒரு விஷயம் நீங்க சொல்லி பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம். கந்த சஷ்டி கவசத்தை 36 முறை படித்த பலன் நிச்சயமா கிடைக்கும். சரியா? வாய்ப்பு கிடைச்சா உங்க ஊருக்கு நான் இன்னொரு முறை வரேன். ரொம்ப நல்ல மக்கள், ரொம்ப பிடிச்சிருக்கவங்க எல்லாரையும் எனக்கு. எல்லாரும் வாழ்க்கையில நல்லா வரணும். மனசுல ஏதாவது குறைகள் இருந்தா அதெல்லாம் நிச்சயமா சரியாகும். கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாரும் நல்ல நிறைய செல்வ வளம், பொருள் வளம், நல்ல வேலை, நிறைய சொத்து, நிறைய பணம், நல்ல உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.